நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம். அன்புள்ள தகப்பனே, இயேசுவே, அப்பா, இந்த அருமையான இந்த நேரத்திற்காக நன்றி. உம்முடைய தயவு, உம்முடைய கிருபை எங்கள் மேல் பொழிந்தருளப்பட்டிருக்கிறது, அதற்காக நன்றி. அப்பா, இந்த அந்நிய பாஷையில் ஜெபம் செய்கிற இந்த மீட்டிங்கை ஒழுங்குபடுத்துவதற்கு ஆவியானவரை நீர் கொடுத்த கைடன்ஸ்க்காக நன்றி. அப்பா, ஒவ்வொரு வாரமும் நாங்க இந்த திங்கட்கிழமை இந்த நேரத்தை தேர்ந்தெடுத்து இல்லை நாங்கள் ஜெபிக்கும் போது அப்பா என்னுடைய பர்சனல் லைஃப்ல ஒரு ஆசீர்வாதம் உண்டாயிருக்கிறது, அதற்காக ஸ்தோத்திரம். அதே போல இந்த மீட்டிங்க்கு என்னோடு இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொருவருடைய பர்சனல் லைஃப்லயும் ஒரு ஆசீர்வாதம் உண்டாயிருக்கிறது, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, இவங்க லைஃப், இந்த மீட்டிங் வந்திருக்கிறவங்களுடைய லைஃப் இப்போ இருந்திருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு ஆசீர்வாதத்தின் பெருக்கம் உண்டாயிருக்கும், ஆரோக்கியத்துல பெருக்கம் உண்டாயிருக்கும், உறவுல ஒரு பெருக்கம் உண்டாயிருக்கும், சமாதானத்துல ஒரு பெருக்கம் உண்டாயிருக்கும். அப்பா, நாங்க ஜெபம் பண்ணுகிறது வீணாய் போகாது. அப்பா, நீதிமான் செய்கிற ஊக்கமான வேண்டுதல் மிகுந்த பலன் உள்ளதா இருக்கிறது எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவே, உங்களுடைய ரத்தத்தினால் எங்களை நீர் நீதிமானாக்கி இருக்கிறீர். அப்பா, அந்நிய பாஷையில் ஜெபம் செய்வது அப்பா 100% சரியான ஜபமா இருக்கிறது. அந்த அந்நிய பாஷை வரத்தை எங்களுக்கு கொடுத்து அதில் நீங்கள் ஜபிக்க வைக்கிறீர் அந்த வரத்துல. அதற்காக உமக்கு நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா பிதாவே. அப்பா, இன்றைக்கும் அப்பா உங்களுடைய சித்தத்தின்படி நாங்கள் ஜெபிக்க அப்பா எங்கள் நாவை உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம், எங்க வாயை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். எங்க வாழ்க்கையில மாற்றப்பட வேண்டிய காரியங்கள் மாற்றப்படட்டும், எங்களுடைய சுபாவங்கள் மாற்றப்படட்டும், எங்களுடைய சுற்றி இருக்க சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றப்படட்டும். பரலோகத்தில் உங்களுடைய சித்தம் எப்படி பரிபூர்ணமாய் செயல்படுதோ அப்படி எங்களுடைய வாழ்க்கையிலே, எங்கள் குடும்பத்திலே, எங்களுடைய வியாபாரத்திலே, எங்களுடைய ஊழியத்திலே, எல்லா காரியங்களிலும் உங்களுடைய சித்தம் பரிபூர்ணமாய் செயல்படுவதாக. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்ம அந்நிய பாஷை பேச ஸ்டார்ட் பண்ணலாம். ஹாராபாரி ஹாஷாந்தாலரை ஹந்தஹூரபலா ஹோரே பனஹா ஷன்டலரி பரபரி ஹந்தஹூரபரஹா தஹூந்தஹூதி பரா ஹேகே பரஹுந்தஹூரி பரஹந்தஹூரி பலபரி ஹந்தஹூரபரஹுந்தொடரோ ஹூஷெமெனே ஹெந்தே ஹேதே பரஹுந்தஹூதி பலபரி ஹந்தஹூதபரா ஹெத்தெரே பரஹுந்தஹூதி பரஹா தஹூத பரபலி பரஹுந்தஹூதி பரஹா ஷஹுந்தொடரோ ஹேகே பனஹுந்தஹூரி பலஹா ஷட்டலர பரஹுந்தஹூதி பரஹா தஹுந்தொடரோ ஹோரே மனகாலா ஹுஷன் தலரி ஹாதா பரியாந்தியாடா ஹுந்தஹூதி பனஹந்தரே ஹேதே பனஹுந்தொடரோ. ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, எங்களுடைய நாவுகளை பயன்படுத்தி அப்பா நீர் உம்முடைய பாஷையிலே அப்பா 100% சரியான ஜபத்தை எங்களுக்காக வாக்கு கணங்கா பெருமூச்சுகளோட நீர் செய்து கொண்டிருக்கிறீர். இந்த ஜபத்திற்கு பதில் நிச்சயம் உண்டு. அதை நாங்கள் விசுவாசித்து அந்த விசுவாசத்தோடு நாங்கள் ஜபிக்கிறோம். ஷெபெரே ஹல்லபரியான் தஹூர பலபரஹுன் தொஹூதி பலஹான் தஹூர பலிபரஹன் தியாடஹுன் தொடுரோ ஹோரா மனகா ஷன்டலர பரஹுன் தொஹூதி பனஹான் தஹூர பலா கேத்தெரே பனஹுன் தொஹூதி பனஹான் தஹூர பனஹான் தஹூர பலா ke terere banahunto ho di banaha shantalari hala barahunto roro ho re bani hantia la hunto ho di banahanta hura bana ke terere banahunto ho di banahanta hura bala varianta hura bala sheke banahantia la hunto ho di banahunto ho di banahunto roro ho la bari hadia la hunto ho di banahanda hura banahunto roro hora hunto ho ri banahanta hura banahunto roro hora banahunto ho di banahunto ho ri banahunto ho di banahunto roro he banaha shantara banahunto ho ri banahunto ho ri banahunto roro hore banahunto ho ri banahunto ho ri banaha shantalari hala barianta hura bala ke terere banahunto ho di bala hashantala barihanta hura bala ke banahunto roro hala hushan talara bana hunto hodi bana hada huda bara hunto hodi bala hada hunto roro hora bala hashan talara bari hada hunto hodi bara hantarare ke terere bara hunto hoda bara hunto hori bana handa hora bana ke shentelere bara hundiara hunto hodi bara handa hora bala hunto roro hora managa shinti de bana bara hunto hodi bara hada hunto roro eke bana hundo hodi bana handa hura bana kola hundo hodi bana hada huda bara hundo hodi bala hantarare keshen chalara bara hudo hunda hura bala hundo hodi bana hantarare ke terere bana hundo hodi bana hundo hori bana hantarare keshen terere bana hundo hodi bana hundo hodi bala huntoro
Ke balahudi arahunto hodi banahanta hura balabarihanta ke shantalari hada bari bana mana mana huntoro hu shantalare ke banaha labarianta hura banahunto hodi balaha shantalare. உங்களுடைய வாயைத் திறந்து உங்கள் காதுகள் கேட்க நீங்கள் என்னோடு சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஷத்தே தேமனா ஹுந்தோஹோ தேமனஹா ஷியந்தல ரபரா ஹுந்தோரோ ஹோரே பலா ஹந்தா ஹூர பன ஹுந்தோ ஹோரி பன ஹுந்தோ ஹோரி பன ஹுந்தோரோ ஹூர பன ஹுந்தோ ஹூதி பன ஹந்தா ஹூர பன ஹுந்தோ ஹோரி பன ஹந்தா ஹூர பலா கேஷன் டெடரே பன ஹுந்தோ ஹோரி பன ஹுந்தோ ஹோதி பன ஹுந்தோ ஹூர பன ஹுந்தோரோ கோஷன் டடர பன ஹுந்தா ஹூர பன ஹுந்தோ ஹோரி பன ஹாஷன் டடர பன ஹுந்தோரோ Ore kele bana hunto hodi bana hanta hura bala huda huntoro hushan tadara bana hunto hura bana hunto hodi bana hade hala bara huntoro eke terere bana hunto huri bana hunto huri bana hanta hura bana huntoro Here hala bare shantalari bana huntoro hura handa hura bana hunto hodi bana handa hura bala huntoro Koshen telere bana hunto hori bana handiara hunto hodi bana hantarare keterere bala hushan tarara bala bari hanta hura bana huntoro hola ha shantalara bara hunto hodi bana hanta hura bana keterere bana hundiara hunto hodi bara hada huntoro hora hala bare heshen telere hala bari hada huntoro hushan talare keterere bana hunto hodi bana huntoro hori bana hantarare ke bara hunto hodi bana hanta hura bala hunto hori bana huntoro hora mana hunto hori bana hunto hori bana hunto hori bana huntoro Hekenderere bana hunto hori bana ha shantala rabari hada hunto hodi bara hada huntoro hora ha shantala rabari hada hunto hori bana hanta hora bali ha shantalare ke bana hunto hodi bara ha shatalari hada hunto hori bara hada hunto hodi bala ha shintelere ke terere bana hunto hodi bana ha diara hunto hodi bana huntoro கரங்கள பைபிள் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம அப்பப்போ ஒரு வார்த்தையை நம்ம தியானிப்போம். ஷட்டலரி ஹந்த ஹூர பன ஹுந்த ஹூரி பன ஹந்தடரே கே பலா ஹூஷன் டடர பன ஹுந்த ஹூதி பன ஹந்த ஹூர பன ஹூர ஹாத ஹுந்த ஹூதி பன ஹுந்த ஹூதி பன ஹந்த ஹூர பன ஹுந்தடரு ஹூஷன் டெலரே பன ஹுந்த ஹூதி பன ஹாத ஹுந்தடரு He bana hura balia asyanta hala bari hashanta dara hauda bara huntororo hura bana hunto huri bana hunto hudi bana hunto huri bana huntororo hura bana hunto hudi bala hunto huri bana hunto huri bana hunto huri bana hunto hura bana huntururu hushanta dara bana hunto hura bana huntororo bana huntururu hara bana hura bana handari hala bara huntororo Harabara huntoro hora bara hundo hori mana hundo hori bana hundo hori bana hundo hori bala handare here mana hundo hori bana hundo hori bari hishin tere khala bariata hundoro He mana ka shanta lara bari bele mena hanta hura bana hunto hori bana hanta hura bana huntoro hora hala bara hushan tarara bala huntoro hora ha shinte dere bala ha diara hunto hodi bana handare Ekabari hasantalari halabara hundoro hura hando hori bana hanta hura bala husha tadara bala bari barabari keterere bana huri bana husha talari halabari keterere bana hunto hodi bana hanta hura bana hunto hodi bala hashian talara Hoto hudi bana hata hunto hoda bana hanta hura bali heshin tedere halabari anta hura bana நீங்க அந்நிய பாஷை பேசிக் கொண்டிருக்கும் போது நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி ஜெபம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதனால நான் தேவனுடைய சித்தத்தின்படி நான் ஜபிக்கிறேனா இல்லையா அப்படின்லாம் நீங்க கவலைப்பட தேவையில்லை. 100% நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி ஜெபம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். தேவ ஆவியானவர் உங்களுடைய நாவை பயன்படுத்தி அவர் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். அவர் உங்களுக்காக, உங்களுடைய சூழ்நிலைகளுக்காக, உங்களுடைய மனைவிக்காக, உங்களுடைய கணவனுக்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக, உங்களுடைய சரீர சுகத்திற்காக, உங்களுடைய செழிப்பிற்காக ஜெபம் செய்து கொண்டிருக்கிறார் உங்கள் நாவை பயன்படுத்தி. நீங்க அந்நிய பாஷை பேசும்போது ஆவியானவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு கொடுக்குறீங்க, உங்களுடைய நாவை விட்டு கொடுக்குறீங்க, உங்களுடைய வாயை விட்டு கொடுக்குறீங்க, உங்களுடைய சரீரத்தை விட்டு கொடுக்குறீங்க, உங்க சூழ்நிலைகள்ல அவர் கிரியை செய்யறதுக்கு நீங்க அனுமதிக்கிறீங்க.
வாசிக்கிறீங்க. கோரி ஹஷ்யா தலரி மன ஹவுஸ்யான் தலரி படபரி ஹல்லபரி ஹஷன் தலரே ஹே பன ஹவுஷன் தலரஹுன் தொடரோ பலி பரஹுன் தொஹோ தபரஹுன் தொடரோ ஹேரே மன ஹுந்தோ ஹோரி மன ஹுந்தோ ஹோரே பட ஹுந்தோ ஹோரி பட ஹுந்தோரோ ஹோரி பட கேஷன் டெடரே பன ஹுந்தோ ஹோரி பட ஹந்தோரோ ஹேரே ஹாரா பன ஹுந்தோரோ ஹோரா ஹந்தரே ஹேரே மன ஹுந்தோ ஹோரி பல ஹாஷன் தலரா ஹுந்தோ ஹோரி பன ஹே கேன் டெடரே மன ஹூஷன் தலரா ஹந்த ஹூர பன ஹுந்தோ ஹோரி பல ஹாஷன் தலரே. எபேசியர் 4வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எபேசியர் 4வது அதிகாரத்துல ஒரு வசனத்தை நம்ம வாசிச்சு நம்ம அதை தியானம் பண்ணிட்டு அப்படியே தொடர்ந்து திரும்ப அந்நிய பாஷையில பேச போறோம். சரிங்களா? எபேசியர் 4வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி 23 24வது வசனம், மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். சொல்லுங்க, புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். உங்களுடைய பழைய மனுஷனுக்கு ஒரு பாஷை இருந்தது. அது தமிழா இருக்கலாம், இங்கிலீஷா இருக்கலாம், தெலுங்குவா இருக்கலாம், ஹிந்தியா இருக்கலாம். ஆனா புதிய மனுஷனுக்கு ஆண்டவர் புதிய பாஷையை கொடுத்திருக்கிறாரு. நீங்க புதிய பாஷையை பேசும்போது, அதாவது இந்த அந்நிய பாஷையை பேசும்போது நீங்கள் புதிய மனுஷனை தரித்து கொள்ளுகிறீர்கள். அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களா இருக்கிறபடியால் 25 பொய்யை களைந்து அவனவன் பிறனுடன் மெய்யை பேச கடவன். நான் சொல்றேன், அந்நிய பாஷையில உங்களால பொய் பேசவே முடியாது. சத்தியத்தை மட்டும்தான் பேச முடியும். தேவனுடைய சித்தத்தை மட்டும்தான் பேச முடியும். 26 நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது. பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். அவன் சொல்றேன், நீங்க கோபம் படும்போது பிசாசு அந்த கோபத்தை பயன்படுத்தி உங்க வாயிலிருந்து தவறான வார்த்தைகளை என்ன பண்ண ட்ரை பண்ணுவான், பேச ட்ரை பண்ண வச்சு கெட்ட வார்த்தைகளோ இல்ல தவறான வார்த்தைகளோ மற்றவங்களை ஹர்ட் பண்ணுகிற வார்த்தைகளையோ என்ன பண்ண வச்சிருவான், பேச வச்சிருவான். இல்ல கோபம் பண்ணும்போது உங்களை பாவம் செய்ய வச்சிருவான். எப்படி பாவம் பண்ணவே? கெட்ட வார்த்தை பேசுறது ஒரு பாவம் தான், பொருளை தூக்கி போட்டு உடைக்கிறது ஒரு பாவம் தான், நமக்கு எதிராக இருக்கிறவங்களை அடிக்கிறது ஒரு பாவம் தான், அவங்களுக்கு விரோதமா சிந்திக்கிறதே ஒரு பாவம் தான். அதெல்லாம் போட்டிருக்கு, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். கோபம் பாவத்துக்கு நேரா நம்மளை வழி நடத்துறதுக்கு நிறைய என்ன இருக்கு, சந்தர்ப்பங்கள் இருக்கு, சூழ்நிலைகள் இருக்கு. அதனால கோபம் கொண்டால் பாவம் செய்யாதீர்கள். சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்னே உங்கள் எரிச்சல் தனிய கடவுது. ஆஸ் எ கிறிஸ்டியன் நீங்க ஒருத்தர் மேல உங்களுக்கு ஒரு கசப்பு உண்டாயிருக்கு, ஒரு கோபம் உண்டாயிருக்குன்னா இந்த வாழ்க்கையில நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, தேவனுடைய பிள்ளையா மாறிட்டீங்க, யார் மேலேயும் கோபமே வராது அப்படி கிடையாது. கோபங்கள் வரும். யார் மேலேயும் எரிச்சலே வராதா? எரிச்சல்கள் வரும், கோபங்கள் வரும், கசப்புகள் வரும். ஆனா அது எவ்வளவு நேரத்துக்குள்ள போயிடணுமா? சூரியன் அஸ்தமிக்கிறதற்குள்ளே என்ன பண்ணிடணுமா? உங்களுடைய கோபம் எரிச்சல் போயிடணுமா? நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு, அதாவது சாயந்தரம் ஆயிடுச்சுனாலே காலையில பட்ட கோவம் சாயந்தரம் வரைக்கும் வரக்கூடாதான். சப்போஸ் நீங்க சாயந்தரமே கோவப்பட்டிருந்தாலும் அந்த சாயந்தரமே விட்டுருணுமா? அதுக்கடுத்து அதை கண்டினியூ பண்ணக்கூடாது. நான் சொல்றேன், அதிகமா கோவப்படுறவங்களுக்கு பாடியில நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரும். பாடியில மட்டும் இல்ல, அவங்க மைண்ட்ல நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரும். அது மட்டும் இல்ல, அவங்க வாழ்க்கையில நிறைய உறவு ரீதியான பிரச்சனைகள், பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் நிறைய வரும். அதனால கோபத்தை குறைங்க அப்படின்னு ஆவியானவரே சொல்றாரு. அது எப்படிங்க நான் என்னுடைய கோபத்தை குறைக்கிறது? என்னுடைய கோபத்தை நான் எப்படி கோபப்பட்டாலும் நான் அதை செய்யாம இதை செய்யாம எப்படி நான் கண்ட்ரோலா இருக்கிறது? என்னால முடியலையே அப்படின்னு சொல்றீங்கன்னா, அதுக்கு ஒரு ஆவியானவர் ஒரு வழியை வச்சிருக்காரு. நம்ம அதற்கான வசனத்தையும் வாசிப்போம், நம்ம தியானிப்போம். சரிங்களா? 27 போட்டிருக்கு, பிசாசுக்கு இடம் கூடாதுங்கள். நீங்க கோவப்படும் போது பிசாசு என்ன பண்ணிடுறான், அந்த இடத்துல புகுந்து உங்களை என்ன பண்ண வச்சிருவானா, சில காரியங்களை செய்ய வைக்க அந்த கோபத்தை அவன் பயன்படுத்த ஆரம்பிச்சிருவானா. இப்ப இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம். இதை நம்ம ஃபர்ஸ்ட் தமிழ்ல வாசிப்போம். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 7வது வசனம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், சொல்லுங்க, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், சைக்கலாஜிக்கலா ஏன் கோவம் வருது அப்படின்னு பார்த்தாங்கன்னா ஒரு காரணம் சொல்றாங்க. நீங்க கூகுள் பண்ணி பார்க்கலாம், இன்னைக்கு நிறைய ஏஐ டூல்ஸ் எல்லாம் இருக்கு. ஏன் கோவம் வருது அப்படின்னா,
சுச்சுவேஷன் உங்களுடைய கையை மீறி போயிருச்சு அப்படின்ற பயம் உங்களை பற்றி கொள்ளும் போது உங்களுக்கும் கோவம் வருதான். ஒரு விஷயத்த உங்களால சுச்சுவேஷன் என் கையை மீறி போயிருச்சு, அதை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி ஒரு தாட் நமக்கு ஆக்கிரமிக்கும் போது நமக்கு கோவம் வருமா? இது வந்து உண்மை. இது வந்து நீங்க நீங்க நிறைய ஏஐ டூல்ஸ் எல்லாம் வந்துச்சு, சாட் ஜிபிடி, ஜெமினி, கூகுள், சும்மா கூகுள் பண்ணாலே வரும் சரிங்களா? நீங்க எதை போட்டாலும் வரும் சரிங்களா? அதுதான் நமக்கு என்ன பண்ணுதா, கோவத்தை உண்டு பண்ணுது. நம்ம ஒய்ஃப் நம்ம பேச்ச கேட்டாங்கன்னா கோவம் வராது. ஆனா நம்ம பேச்ச கேட்காம மீறி ஏதாவது திறந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்கன்னா என்ன ஆகும்? கோவம் வரும். உங்க குழந்தைங்க நீங்க நினைச்ச மாதிரி நடந்துக்கலன்னா என்ன வரும்? கோவம் வரும். அந்த கோவம் ஏன் வருது? ஏன்னா நீங்க அவங்கள நன்மைக்காக ஒரு காரியத்தை நினைச்சுதான் நீங்க ஒரு காரியத்தை அவங்களுக்கு சொல்றீங்க. ஆனா அவங்க அந்த காரியத்தை செய்ய மாட்டாங்க. அந்த காரியத்தை செய்யாதனால அவங்களுக்கு தீமை ஏற்பட்டு விடும், அதனால உங்களுக்கும் தீமை ஏற்பட்டு விடும் அப்படின்ற ஒரு பயம் வருது. அந்த பயம் தான் என்ன மாறுது? கோவமா மாறுது. அந்த கோவத்துல நீங்க அதட்டுறீங்க, திட்டுறீங்க, அடிக்கிறீங்க சரிங்களா? ஆனா இங்க சொல்லுது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல். நீ வந்து உங்க சுச்சுவேஷன் உன் கையை மீறி போனாலும், உன் எதிர்த்தாப்புல இருக்கிறவன் எப்படி நடந்து கொண்டாலும் நீ பயப்பட தேவையில்ல. ஏன்னா சுச்சுவேஷனை கண்ட்ரோல் எடுக்கிற ஆண்டவர் ஒருத்தர் இருக்காரு. அதனால நீ பயப்பட தேவையில்ல. நான் உனக்கு பயமுள்ள ஆவியை தராமல் பலமும், சொல்லுங்க, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். சொல்லுங்க, ஆண்டவர் நமக்கு எப்படிப்பட்ட ஆவியை கொடுத்திருக்கிறார்? பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி கொடுத்திருக்கிறார். ஒரு அறிக்கை, விசுவாச அறிக்கை இதை பண்ணுங்க. விசுவாச அறிக்கை நான் இல்லாத ஒரு காரியத்தை பண்றது விசுவாச அறிக்கை கிடையாது. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில என்ன இருக்குன்னு சொல்லியிருக்காரோ அதை நம்ம நம்புறோம். பாத்தீங்களா? விசுவாசம்னா நம்புறது. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில இருக்குன்னு சொன்ன விஷயத்த நம்ம நம்பி, ஏன்னா அது இருக்கு, இல்லாத விஷயத்த நான் நம்பல, இருக்கிற விஷயத்த தான் நான் நம்புறேன். அந்த இருக்கிற விஷயத்த நான் என் வாயால பேசி அதை நான் வந்து அக்ரி பண்றேன். அதை வந்து ஓகே ஆண்டவரே, ஆமேன் ஆண்டவரே, நீங்க சொல்றத நான் நம்புறேன் ஆண்டவரேன்னு சொல்றதுதான் விசுவாச அறிக்கை. ஓகேங்களா? இப்போ நீங்க அதை அக்ரி பண்ணும்போது அதை நீங்க அன்லாக் பண்றீங்க. இப்போ ஆண்டவர் ஒரு ரூம்குள்ள வந்து ஒரு 100 கோடி ரூபா வச்சிருக்காருன்னு வைங்க. அந்த 100 கோடி ரூபா உங்க பேர்ல தான் இருக்கு. அந்த 100 கோடி ரூபா உங்களோடதுதான். இப்போ விசுவாச அறிக்கைன்னா எப்படி தெரியுமா? அந்த ரூமுக்கு ஒரு லாக் போட்டிருக்கு. அந்த லாக்கை ஓபன் பண்றதுக்கான சாவி தான் இந்த விசுவாச அறிக்கை. உங்க பேர்ல இருக்கு, உங்களுக்காக இருக்கு. இந்த வாயை யூஸ் பண்ணி நீங்க விசுவாச அறிக்கை பண்ணும்போது அந்த லாக்ல சாவியை போட்டு திருக்குறீங்க. ரூம்ல இருக்கிற அந்த லாக் என்ன ஆகுது? அன்லாக் ஆகுது. உள்ள இருக்கிற காரியத்தை நீங்க அந்த 100 கோடி ரூபாய் எடுத்துக்கிறீங்க. அந்த மாதிரிதான் ஆண்டவர் உங்களுக்கு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அப்படின்றது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துட்டாரு. அந்த ரூம்குள்ள வச்சிருக்கிற மாதிரி உங்க ஆவிக்குள்ள வச்சுட்டாரு. நீங்க உங்க வாயை யூஸ் பண்ணி அதை நீங்க அக்ரி பண்ணி பேசும்போது பூட்டுக்கு சாவி போட்டு லாக் ஓபன் பண்ற மாதிரி நீங்க அன்லாக் பண்ணி உங்க லைஃப்ல என்ன பண்றீங்க? அதை வந்து எடுத்துக்கிறீங்க. அதுதான் விசுவாச அறிக்கை. நான் ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். இப்பெல்லாம் யாரும் உங்களுக்கு சொல்லி தருவான்னு தெரியல. ஆனா விசுவாச அறிக்கைனா என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதனால சொல்லுங்க, தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். இப்போ தமிழ்ல எப்படி இருக்கா, இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னு நான் நேத்து வாசிக்கும் போது இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னு நான் வாசிக்கிறேன் பாருங்க. இங்கிலீஷ்ல நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கு. அதுல ஒரு வெர்ஷன்ல நம்ம வாசிப்போம். டிபிடி அப்படின்ற வெர்ஷன்ல நான் ஃபர்ஸ்ட் வாசிக்கிறேன். For God will never give you the spirit of fear, but the Holy Spirit, சொல்லுங்க, but the Holy Spirit who gives you mighty power, love and self control. சொல்லுங்க, Holy Spirit who gives you mighty power, love and self control. டிபிடி வெர்ஷன்ல இப்படி இருக்கு. ப்ரேயர் பண்ணிக்கோங்க. சீக்கிரமா நம்ம இந்த மீட்டிங்லயும் வசனம் எல்லாம் போடுற மாதிரி சீக்கிரமா காரியங்கள்லாம் செய்வோம் சரிங்களா? சொல்லுங்க, டிபிடி வெர்ஷன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 7வது வசனம் டிபிடில எப்படி இருக்கு? For God will never give you the spirit of fear, but the Holy Spirit who gives you mighty power, வல்லமை, பயங்கரமான வல்லமை, லவ், அன்பு, அப்புறம் செல்ஃப் கண்ட்ரோல். பயங்கரமா கோவம் வரும்போது வார்த்தை அப்படியே விட்டுறீங்க. ஏதாவது பொருளை தூக்கி போட்டு உடைச்சிடுறீங்க. உங்க எதிர்த்தாப்புல இருக்கிற நபரை ஹர்ட் பண்ணிடுறீங்க. இல்ல அவருக்கு வந்து ஏதாவது தீமை செய்யணும்னு நினைச்சிடுறீங்க, செஞ்சிடுறீங்க. இல்லைன்னா அவரை கை ஓங்கிடுறீங்க. ஏதோ ஒரு காரியத்தை நீங்க கோவத்துல செய்றீங்கன்னா
ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து சொல்றாரு, நான் உனக்கு செல்ஃப் கண்ட்ரோலை தருகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அன்பையும் செல்ஃப் கண்ட்ரோலையும் நான் உனக்கு கொடுத்துருக்கேன். இப்போ நீங்க கோவப்படக்கூடாதுன்னு வேதம் சொல்லல. கோவப்பட்டாலும் பாவம் செய்யாதேன்னு சொல்லுது. அதாவது கோவப்பட்டு பாவம் செய்யாதன்னு சொல்லுது, கோவப்படாத அப்படின்னு சொல்லல. ஆனா கோவப்படும் போது ஆவியானவருக்கு நீங்க இடம் கொடுக்கும் போது, கோவப்படும் போது நான் ஆவியாருக்கு இடம் கொடுக்குறேன் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான். சரிங்களா? நான் கோவப்படும் போது அந்நிய பாஷை பேசி ஆவியானவருக்கு இடம் கொடுக்குறேன், அதுக்கு அந்த மாதிரி பண்ணலாம். ஆனா நான் சொல்றேன், இப்போ இருந்தே நீங்க நிறைய அந்நிய பாஷை பேசி 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 பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய எமோஷன்ஸ் மேல ஆவியானவருடைய கண்ட்ரோல் வரும். நீங்க கோவப்பட்டாலும் பாவம் செய்யாத ஒரு நிலைக்கு நீங்க மாறிடுவீங்க. உங்க கோபம் வந்து சீக்கிரமா தனிய ஆரம்பிக்கும். ஈஸியா உங்களால மன்னிக்க முடியும். ஆவியானவரை நம்ம எவ்வளவு ஹர்ட் பண்ணாலும் ஆவியானவர் நம்மளை மன்னிக்கிறாரு. ஆவியானவர் என்னைக்கும் நம்மளை வந்து தண்டிக்கிறது இல்ல. அதே மாதிரி ஒரு இருதயத்தை, அதே மாதிரி ஒரு கேரக்டரா நம்ம மாறிடுவோம் அதிகமா அந்நிய பாஷை பேசும்போது. கோவம் வந்தாலும் பாவம் செய்யாதேன்றது. கோவம் வந்தாலும் எப்படி நான் பாவம் செய்யாம இருக்க முடியும்? அதுக்குதான் ஆவியானவர் நம்ம கிட்ட இருக்காரு. அவர் நமக்கு என்ன பண்றாரு? லவ் அண்ட் செல்ஃப் கண்ட்ரோலை கொடுக்கிறாரு. மிகுந்த வல்லமை, மைட்டி பவர், அன்பு, அப்புறம் செல்ஃப் கண்ட்ரோலை கொடுக்கிறாரு. இந்த செல்ஃப் கண்ட்ரோல் ஆவியானவர் கொடுக்கிறது. சொல்லுங்க, செல்ஃப் கண்ட்ரோல் ஆவியானவர் கொடுக்கிறது. அந்த செல்ஃப் கண்ட்ரோல் மத்த வெர்ஷன்ஸ்லயும் செல்ஃப் கண்ட்ரோல் தான் இருக்கு, டிபிடில மட்டும் கிடையாது. அவங்களுக்கு மத்த வெர்ஷன்ஸ்ல வாசிச்சு காமிக்கிறேன். என்கேஜேவில சவுண்ட் மைண்ட்னு இருக்கு, தெளிந்த புத்தின்னு இருக்கு. என்எல்டிலையும் செல்ஃப் கண்ட்ரோல்னு இருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க, என்எல்டில வாசிப்பேன். என்எல்டில பாருங்க. பாருங்க, செல்ஃப் டிசிப்ளின் இருக்கு. சொல்லுங்க, செல்ஃப் டிசிப்ளின். செல்ஃப் கண்ட்ரோல், செல்ஃப் டிசிப்ளின். ஒரு டிசிப்ளின்டான லைஃப் என்னால வாழணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதிகமா அந்நிய பாஷை பேச ஆரம்பிங்க. செல்ஃப் கண்ட்ரோல்டான ஒரு லைஃப் வாழணும்னு ஆசைப்படுறீங்களா? அதிகமா அந்நிய பாஷை பேச ஆரம்பிங்க. நீங்க அந்நிய பாஷை பேச 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 செல்ஃப் கண்ட்ரோல், செல்ஃப் டிசிப்ளின், மத்தவங்களை நேசிக்கிறது. அது மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை இருக்கு, மைட்டி பவர். ஒரு வல்லமையான வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுறீங்களா? அந்நிய பாஷை அதிகமாய் பேச ஆரம்பிங்க. இப்ப நம்ம அந்த வசனத்தை தொடருவோம். எபேசியர் 4வது அதிகாரம் 26. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பே உங்கள் எரிச்சல் தனிய கடவுது. இதை நான் எப்படிங்க செய்யறது? என்னுடைய சுய பலத்துல, என்னுடைய மாம்ச பலத்துல இதை என்னால செய்ய முடியாது. ஆனா ஆவியானவர் எனக்கு பயமுள்ள ஆவியை தராமல் அன்பும் தெளிந்த புத்தியும் இருக்கிற, வல்லமையும் இருக்கிற, செல்ஃப் கண்ட்ரோலா இருக்கிற ஒரு வாழ்க்கைய ஆவியானவர் எனக்கு தந்திருக்கிறார். அதை வச்சு நான் இதை செய்வேன். சொல்லுங்க, கோவம் வந்தாலும் பாவம் செய்யாம இருக்கிறது எப்படி? ஆவியானவருடைய உதவியோட நான் அதை செய்வேன் அப்படின்னு சொல்லுங்க. ஆவியானுடைய உதவியோட நான் கோவப்பட்டாலும் பாவம் செய்ய மாட்டேன். ஆவியானுடைய உதவியோட நான் மத்தவங்களை நேசிக்க போறேன். ஆவியானுடைய உதவியோட நான் மத்தவங்களை மன்னிக்க போறேன். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது. எப்படி நான் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி எரிச்சல் தணிக்கிறது? இது ஆவியானுடைய உதவி இருந்தா மட்டும்தான் செய்ய முடியும். சுய பலத்துல செய்யணும்னா, சில பேர் சுய பலத்துல என்ன பண்றாங்க, சீக்கிரமா மன்னிக்கிறாங்க. அது வந்து ரொம்ப கம்மி தான். அப்படி இருக்கிறது நல்லதுதான். ஆனா எல்லாராலையும் சுய பலத்துல என்ன பண்ண முடியல, சீக்கிரமா மன்னிக்க முடியல. ஆனா ஆவியானவருடைய பலன் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்க சீக்கிரமா அவங்கள மன்னிக்க முடியும். சீக்கிரமா அவங்கள மன்னிக்க முடியும். நீங்க வந்து கோவப்பட்டாலும் அந்த இடத்துல நிதானமாய் நீங்க வந்து முடிவுகள் எடுப்பதற்கான வல்லமை ஆவியானவர் கொடுப்பாரு. கோவத்துல எந்த ஒரு டெசிஷனும் எடுக்காதீங்க. கோவத்துல வந்து நான் உங்களை ஒரு ஒரு உறவை வந்து வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போறதோ, இல்ல கோவப்பட்டு எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அது தவறாதான் இருக்கும். அந்த கோபம் தணிஞ்சதுக்கு அப்புறம் நிதானமா ஒரு முடிவுகளை எடுங்க. அந்த முடிவு தேவன் உங்களுக்கு கொடுக்கிற சமாதானத்தின் முடிவா இருக்கும். கோவத்துல எடுக்கிற எந்த முடிவும் தேவனிடத்துல இருந்து வருகிற முடிவு இல்ல. தேவன் எல்லா முடிவுகளையும் கோவத்துல எடுத்திருந்தாருன்னா நம்மளெல்லாம் வந்து பட்டார் பட்டார்னு என்னைக்கோ அழிச்சிருப்பாரு. சரிங்களா? அடுத்து 28. திருடுகிறவன் இனி திருடாமல். எபேசியர் 4வது அதிகாரம் 28வது வசனம். திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சொல்லவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தான் கைகளினாலே நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். திருடக்கூடாது. எதுக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு பைபிள் சொல்லுதுன்னா, உனக்கு தேவையை நீ சந்திச்சுக்கோ, உன் குடும்பத்துக்கு தேவையை சந்திச்சுக்கோ, நீ திருடாத, அதனால நீ வேலைக்கு போ. திருடுறது ஒரு பாவம், அதனால நீ திருடாத. நீ வேலைக்கு போய் உனக்கு பார்த்துக்கோ, உன் குடும்பத்தை பார்த்துக்கோ. அதுக்குதான் திருடாம இருக்கணும். அதுக்காக தான் நீ வேலைக்கு போகணும் அப்படி பைபிள் சொல்லல. நீ எதுக்கு வேலைக்கு போகணும்னா, குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படிக்கும் தன் கைகளினாலே நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். எதுக்கு நான் வேலைக்கு போறேன்னு சொல்லுங்க.
நான் நல்லா இருப்பதற்காக மட்டுமல்ல, என் மூலமாய் நிறைய பேர் நல்லா இருக்கிறதுக்காக. யாரெல்லாம் வந்து தான் வாழ்க்கையில முன்னேற முடியலையோ, யாரெல்லாம் வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியலையோ, யாரெல்லாம் சாப்பாடு கூட வாங்க காசு இல்லாம இருக்காங்களோ, யாரெல்லாம் நல்ல உடை உடுத்த முடியாம இருக்காங்களோ, யாரெல்லாம் மருத்துவத்துக்கு வந்து காசு இல்லாம இருக்காங்களோ, குறைச்சல்ல வாழ்றாங்களோ, அவங்களுக்கெல்லாம் நான் வந்து கொடுக்கத்தக்கதாக தன் கைகளினாலே நலமான வேலை செய்து தனக்கும் உண்டாயிருக்கணும், மற்ற குறைச்சல் உள்ளவர்களுக்கும் என்ன பண்ணணும், வாரி வழங்கணும். அதற்காக வேலை செய்யுன்னு சொல்றாரு. நீ பணக்காரனாகிறதுக்காக வேலை செய். திருடுனா பாவம் தம்பி, அதனால திருடாத, வேலைக்கு போய் வாழு, அதான் பரிசுத்தம் அப்படி சொல்ல. திருடுனா பாவம், நீ திருடாத. ஆனா நீ வேலைக்கு போறதுக்கான நோக்கம் என்ன? நீயும் நல்லா இருக்கணும், உன் மூலமா உன்னை சுத்தி இருக்கிற சமுதாயமும் நல்லா இருக்கணும். அதுதான் நீங்க வேலை பார்க்கறதுக்கான நோக்கம். உங்களுடைய நோக்கத்தை மாத்தி பாருங்க. உங்ககிட்ட ஒரு அபண்டன்ஸான ஒரு மணி ஃப்ளோவை நீங்க பாப்பீங்க. நான் தேவனுடைய ராஜ்யத்திற்கு நான் வந்து அதிகமாய் கொடுக்க போகிறேன். நான் குறைச்சல் உள்ளவர்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு அதிகமாய் உதவி செய்ய போறேன். அதுக்காக நான் வேலை செய்யறேன் அப்படின்றத உங்களுடைய மனப்பான்மையை மாத்தி பாருங்க. தேவனுடைய பொருளாதார ஆசீர்வாதம் உங்களுடைய வேலையில, உங்க பிசினஸ்ல பயங்கரமா ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிரும். என்னுடைய கடனை அடைச்சா போதும், என்னுடைய பிள்ளைங்களை படிக்க வச்சா போதும்னா அதுக்கேத்த மாதிரி அமௌண்ட் தான் உங்ககிட்ட வரும். ஆனா நான் குறைச்சல் உள்ளவர்களுக்கும் கொடுக்க போறேன் அப்படின்ற ஒரு மனப்பான்மையில உங்க வேலையும் உங்க பிசினஸையும் செஞ்சீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி ஒரு அபண்டன்ஸான ஒரு மணி ஃப்ளோவை நீங்க பாப்பீங்க. அடுத்து 29, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். சொல்லுங்க 29, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். நீங்க பேசுற வார்த்தை வீணான வார்த்தையா இருக்கக்கூடாது. சொல்லுங்க, கெட்ட வார்த்தையும் வீணான வார்த்தையும் வேதம் வந்து ஈக்குவலா தான் ஆகுது. நீங்க தேவையில்லாம நிறைய பேசுறீங்கன்னா அதையும் கெட்ட வார்த்தை லிஸ்ட்ல தான் பைபிள் கொண்டு வருதான். வேத வல்லுநர்கள் அதுதான் சொல்றாங்க. அதனால கெட்ட வார்த்தை, தேவையில்லாத வார்த்தை இதெல்லாம் பேசக்கூடாதான். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக பேசுங்கள். சொல்லுங்க, பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். இப்போ கெட்ட வார்த்தை தேவனுடைய சித்தமா? இல்ல. தேவையில்லாத வார்த்தைகள் பேசுறது தேவனுடைய சித்தமா? இல்ல. எந்த மாதிரி வார்த்தைகள் தேவனுடைய சித்தமா இருக்கிறது? பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமாகும்படி பேசுங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. வேதத்துல பக்தி விருத்திக்கு உண்டான வார்த்தை அப்படின்ட்டு இன்னொரு வசனம் இருக்கு, அதை நம்ம வாசிப்போம். இது அப்படியே வச்சிருங்க. 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 4வது வசனத்தை பாருங்க. 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 4வது வசனம். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். சொல்லுங்க, அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தையை பேசுனா நீ வந்து பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தையை பேசு. உன்னால பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தை என்னன்னு எனக்கு தெரியல ஆண்டவரே, எனக்கு பேச முடியல ஆண்டவரேனா நீங்க அந்நிய பாஷையில பேசிக்கிட்டே இரு. அது பயங்கரமான பக்தி விருத்திக்கு ஏதுவான பாஷை. அது உன்னை கட்டி எழுப்பும். ஏன்னா நீங்க பக்தி விருத்திக்கு உண்டாக பேசுகிறான், அந்நிய பாஷையை பேசுகிறவன் பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். இந்த பக்தி விருத்தி அப்படின்ற வார்த்தை இருக்குல்ல, இது வந்து கிரீக்ல என்ன வார்த்தைனா, அந்த கிரீக் வார்த்தை எனக்கு மறந்து போச்சு. ஆனா அந்த வார்த்தைக்கான அர்த்தம் எனக்கு ஞாபகம் இருக்கு. அந்த கிரீக்ல யூஸ் பண்ண அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா கட்டி எழுப்புதல்னு அர்த்தம். சொல்லுங்க, என்னது கட்டி எழுப்புறது? உங்களுடைய வாழ்க்கையை, மற்றவர்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பக்கூடிய வார்த்தைகளை பேசு அப்படின்னு சொல்றாரு. அதாவது நீங்க அந்நிய பாஷை பேசும்போது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நெக்ஸ்ட் லெவலுக்கு கட்டி எழுப்புறீங்க, கொண்டு போறீங்க. நீங்க பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தை என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிள். என்னுடைய வாழ்க்கையை நெக்ஸ்ட் லெவலுக்கு அது கொண்டு போகும். நீங்க அந்த வார்த்தையை பேசினா உங்க எதிர்த்தாப்புல இருக்கிறவங்க கேட்கறவங்களுடைய வாழ்க்கை அடுத்த லெவலுக்கு போகும். அவங்க இப்போ இருக்கிற நிலைமையோட அடுத்த லெவலுக்கு போவாங்க. ஆரோக்கியத்துல அடுத்த லெவலுக்கு போவாங்க, சுகத்துல அடுத்த லெவலுக்கு போவாங்க, செழிப்புல அடுத்த லெவலுக்கு போவாங்க. அதுதான் பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தை. அந்நிய பாஷையை என்ன பண்ணுதான்? உங்களுக்கு பக்தி விருத்தி உண்டு பண்ணுதான், உங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு அப்கிரேட் பண்ணுது. உங்க ஸ்பிரிட்டை நெக்ஸ்ட் லெவலுக்கு என்ன பண்ணுது? அப்கிரேட் பண்ணுது. உங்க மாம்சத்தை நெக்ஸ்ட் லெவலுக்கு என்ன பண்ணுது? கொண்டு போகுது. ஆல்ரெடி ஆரோக்கியமா இருக்கிறவங்க இன்னும் ஆரோக்கியமாவாங்க. ஆல்ரெடி பலவீனத்துல இருக்கிறவங்க பலவானா மாறுவாங்க. தரித்திரத்துல இருக்கிறவங்க சுகத்துக்கு நேராகவும் செழிப்புக்கு நேராகவும் மாறுவாங்க. பலவீனம் சுகமாய் மாறும், தரித்திரம் செழிப்பாய் மாறும். அதுதான் பக்தி விருத்தி. சரிங்களா? அதனால பக்தி விருத்திக்கு எதுவான
வார்த்தையை பேசுங்கள் அப்படின்னு சொல்லுது. அடுத்து பாருங்க 30 வசனம். எபேசியர் வந்துட்டோம் நம்ம இப்போ. எபேசியர் 4வது அதிகாரம் 30 வசனம். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவி துக்கப்படுத்தாதிருங்கள். சொல்லுங்க, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவி துக்கப்படுத்தாதிருங்கள். நீங்க ஒரு பாவம் செய்யும் போதோ இல்ல ஒரு கெட்ட வார்த்தையை பேசும்போதோ தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியத்தை செய்யும் போதோ உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவின்னு துக்கப்படுறாரு. இது எதோட டைரக்டா கனெக்டட்னா 29 வசனம் பாருங்க. கெட்ட வார்த்தை பேசாதீங்கன்னு சொல்லிட்டு 30 வசனம் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீங்கன்னு போட்டிருக்கு. பக்தி விருத்திக்கு ஏதோன வார்த்தை பேசு, அதை தவிர்த்து தேவையில்லாத வார்த்தை பேசுனா பரிசுத்த ஆவி துக்கப்படுறாரா? கெட்ட வார்த்தை பேசினாலும் தேவையில்லாத வார்த்தைகள் பேசினாலும் பரிசுத்த ஆவி துக்கப்படுறாரா? அப்போ நீங்க பேசுகிற வார்த்தைகள் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துமே. ஆனால் நீங்கள் பேசுகிற அந்நிய பாஷை, பரிசுத்த ஆவியானுடைய பாஷையை நீங்கள் பேசும்போது பரிசுத்த ஆவியானவர் சந்தோஷப்படுவார். நீங்க அந்நிய பாஷை பேசும்போது பரிசுத்த ஆவியானவர் சந்தோஷப்படுறாருங்க. ஒரு இமேஜினேஷன் பண்ணி பாருங்களேன். உங்க முன்பாக ஒரு ஆவியானவர் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் உங்கள் முன்பாக இருக்கிறார், உங்களுக்குள்ள இருக்கிறார். அவர் பயங்கர சந்தோஷப்படுறாரு. நீங்க அந்நிய பாஷை பேசும்போது ஆவியானவர் மிகுந்த சந்தோஷத்தோட களி கூர்ந்து கொண்டு இருக்கிறார். தேவனை சந்தோஷப்படுத்தக்கூடிய காரியங்கள்ல அந்நிய பாஷையும் உண்டு. கெட்ட வார்த்தை பேசும்போது, பக்தி விருத்திக்கு எதுவா இல்லாத வார்த்தைகளை பேசும்போது, தேவையில்லாத வார்த்தைகள் பேசும்போது அவர் துக்கப்படுறாருன்னா, அந்நிய பாஷை பேசும்போது பரிசுத்த ஆவி எவ்வளவு சந்தோஷப்படுவார் என்பதை நீங்க எண்ணி பார்க்கணும். இது சந்தோஷத்தின் பாஷை. சொல்லுங்க, அந்நிய பாஷை என்பது ஒரு சந்தோஷத்தின் பாஷை. அடுத்து பாருங்க, சகலவிதமான 31 கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இந்த நடுவுல இருக்கிற அந்த 30 வசனம் இருக்குல்ல, அது பின்னாடியும் பொருந்தும் முன்னாடியும் பொருந்தும். நீங்கள மத்தவங்களை மன்னிக்காம இருந்தீங்கன்னா பரிசுத்த ஆவி துக்கப்படுறாராம். சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் எப்போ துக்கப்படுறாரு? கெட்ட வார்த்தை பேசும்போது துக்கப்படுறாரு, பக்தி விருத்திக்கு எதுவா இல்லாத வார்த்தைகளை பேசும்போது துக்கப்படுறாரு. இன்னொன்னு, நம்ம மத்தவங்க மேல கசப்புல இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுறாரு. நீங்க மத்தவங்க மேல கோபத்துல இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுறாரு. மூர்க்கத்துல இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுறாரு. கூக்குரலோட இருக்கும்போது துக்கப்படுறாரு. நீங்க தூஷணம், கெட்ட வார்த்தை பேசும்போது துக்கப்படுறாரு. துர்குணத்தோட இருக்கும்போது துக்கப்படுறாரு. அதனால இதெல்லாம் உங்களை விட்டு நீங்க கடவுது. பாருங்க 31 போருங்க பாருங்க. உங்களை விட்டு நீங்க கடவுது ஒருவருக்கு ஒருவர். அப்ப எப்படி இருந்தா பரிசுத்த சந்தோஷப்படுவாரு? ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். நீங்க மத்தவங்களை மன்னிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் சந்தோஷப்படுறாரு. உங்க சரீரத்துல ஒரு வியாதி இருக்கு, ஒரு பலவீனம் இருக்குன்னா மற்றவர்களை மன்னிங்க, பரிசுத்த ஆவியானவர் சந்தோஷப்படுவாரு. பரிசுத்த ஆவியானவர் சந்தோஷப்படும் போது உங்க சரீரத்துல சுகம் உண்டாகும், ஆரோக்கியம் உண்டாகும். நீங்க மற்றவங்களை நேசிக்கும் போது உங்க சரீரத்துல சந்தோஷம் உண்டாகும், பரிசுத்த ஆவியானவருக்கு சந்தோஷம் உண்டாகும். ஒருத்தவங்களை நீங்க அன்பு கூறும்போது உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு சந்தோஷம் உண்டாகும், உங்க சரீரத்துல ஒரு சுகம் உண்டாகும். உங்க எதிர்த்தாப்புல இருக்கிறவங்க ஒரு தவறு செய்யும்போது நீங்க மன்னிக்கும் போது ஆவியானவர் சந்தோஷப்படுறாரு, உங்க சரீரத்துல சுகம் உண்டாகுது, ஆரோக்கியம் உண்டாகுது, செழிப்பு உண்டாகுறது. சொல்லுங்க, ஆண்டவரை சந்தோஷப்படுத்தும் போது நம்ம வாழ்க்கை பெஸ்டா இன்னும் மாறும், நம்ம வாழ்க்கை இன்னும் சிறப்பா மாறும். அதே மாதிரி அந்நிய பாஷையை பேசும்போது செல்ஃப் கண்ட்ரோல் உங்களுக்கு வருது. சொல்லுங்க, அந்நிய பாஷை பேசும்போது எனக்கு செல்ஃப் கண்ட்ரோல் வருது, செல்ஃப் டிசிப்ளின் வருது. நான் மத்தவங்களை மன்னிக்கிறதுக்கும் மத்தவங்களை நேசிக்கிறதுக்கான எபிலிட்டியை நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். மத்தவங்களை மன்னிக்கிறதுக்கான, மத்தவங்களை நேசிக்கிறதுக்கான அந்த எபிலிட்டியை ஆவியானவர் ஆல்ரெடி உங்களுக்குள்ள வச்சுட்டாரு. நீங்க அந்நிய பாஷையை பேசும்போது அதை அன்லாக் பண்றீங்க. ஓகேங்களா? ஒரு வசனத்தை வாசிப்போம். ரோமர் 5வது அதிகாரம். இந்த பிரசங்கத்தை நான் இன்று பண்ண வேண்டும் என்று நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல. இது அந்நிய பாஷை மீட்டிங், ஆனா இது பிரசங்கம் மாதிரி போய்கிட்டு இருக்கு. தயவா என்னை மன்னியுங்கள். ஆவியானுடைய ஏவுதலோட ஊந்துதலோட நான் இதை பேசிக்கிட்டு இருக்கேன். ரோமர் 5:5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே, சொல்லுங்க, நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. சொல்லுங்க, தேவனுடைய அன்பு, அகாப்பே அன்பு நம்முடைய இருதயத்துல ஊற்றப்பட்டிருக்கு. எனக்குள்ள அகாப்பே அன்பு இருக்கு. சொல்லுங்க, தேவன் நம்மளை எவ்வளவு நேசிக்கிறாரு. அவருடைய அன்பு, தேவனுடைய அன்பு தான் அகாப்பே அன்பு. தேவன் அந்த அகாப்பே அன்பை வச்சு நம்மளை நேசிக்கிறாரு. அது மட்டும் செய்யலையா, ஆவியானவரை நமக்கு தரும்போது அகாப்பே அன்பையும் நமக்குள்ள வச்சுட்டாராம்.
அப்படியே ஊத்திட்டாரா நம்மளுடைய இருதயத்துக்குள்ள. இப்ப நம்ம இருதயத்துக்குள்ள அகாப்பே அன்பு இருக்கு, ஆனா நம்ம மத்தவங்கள மன்னிக்க மாட்டோம்னா அகாப்பே அன்பை நம்ம பயன்படுத்தல. நம்ம மேல மத்தவங்க மேல கசப்பா இருக்கும், கோபமா இருக்கும், நம்ம மத்தவங்க மேல கோவப்பட்டு ஏதோ வார்த்தைகளை பேசிடுறோம்னா நம்ம அகாப்பே அன்பை பயன்படுத்தலன்னு அர்த்தம். அகாப்பே அன்பை நமக்குள்ள வச்சுக்கிட்டு அதை ரிலீஸ் பண்ணாம அதை வேலை செய்ய விடாம தடுக்கிறோம்னு அர்த்தம். ஆனா நீங்க அந்நிய பாஷையை அதிகமா பேசும்போது ஆவியானவருக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்ன பண்றீங்க, இடம் கொடுக்குறீங்க. ஆவியானவருக்கு நீங்க என்ன பண்றீங்க, அந்த அகாப்பே அன்பை ரிலீஸ் பண்றதுக்கு நீங்க வழிய வாசல்களை என்ன பண்றீங்க, திறந்து விடுறீங்க. அதனால அந்நிய பாஷை நீங்க அதிகமா பேசும்போது செல்ஃப் கண்ட்ரோல், செல்ஃப் டிசிப்ளின், லவ், மைட்டி பவர், அகாப்பே லவ், இது எல்லாமே உங்க உள்ளுக்குள்ள இருந்து அப்படி கிளம்பி உங்களை சுத்தி ஒரு மண்டலம் போல எல்லாரையும் ஆசீர்வதிக்கும், உங்களையும் ஆசீர்வதிக்கும். சரிங்களா? இன்னைக்கு இந்த தாட்டோட அந்நிய பாஷையை பேசுங்க. உங்க மூலமா அகாப்பே அன்பு ஃப்ளோ ஆகும். உங்கள் மூலியமா மைட்டி பவர் ஃப்ளோ ஆகும், டினாமிஸ் பவர் ஃப்ளோ ஆகும். நீங்க ஒரு செல்ஃப் டிசிப்ளின்டான, செல்ஃப் கண்ட்ரோல்டான மேனா, ஒரு உமனா காட், மேன் ஆஃப் காடாக, ஒரு உமன் ஆஃப் காடாக நீங்க மாறுவீங்க. Shentelere baria shantalara barihan tahura balahu shantalare hala barihan tahura bala ke de barahu shantalara barahu tororo huri balahan tarare hala baria santalara barahu shantalare berihan tahura balaha dahun tororo ora baraha shantalare barahu tohu di baraha dahun tohu di barahan tarare ke barahu tohu di balahan dahura balahun tororo hu shantalare சிலர் தாமதமா வந்திருக்கீங்க, அவங்களுக்காக நான் வந்து ஒன்ஸ் மோர் ஒரு விஷயத்த சொல்றேன். 2 தீமோத்தி 1:7 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு ஆவியானவர், அதாவது தமிழ்ல வந்து அது வேற மாதிரி இருக்கும், இங்கிலீஷ்ல வந்து நான் டிபிடி வெர்ஷன்ல அதை நான் ஒரு வாட்டி வாசிச்சேன். அதை மையமா வச்சுதான் நம்ம இன்னைக்கு வந்து என்ன பண்றோம், அந்நிய பாஷை பேசி கொண்டிருக்கிறோம். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 7வது வசனம். For God will never give you the spirit of fear, but the Holy Spirit gives you mighty power, love and self control. நீங்க அந்நிய பாஷை பேசும்போது உங்களுக்குள்ள, உங்க இருதயத்துல, ரோமர் 5:5 போட்டிருக்கு, உங்க இருதயத்துக்குள்ள அகாப்பே அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது, தேவ அன்பு, அகாப்பே அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. இந்த ஆவியானவர் உங்களுக்கு என்ன பண்றாரு, மைட்டி பவரை கொடுக்குறாருன்னு போட்டிருக்கு. அடுத்து அன்பு, அப்புறம் செல்ஃப் கண்ட்ரோல். இந்த நம்ம கோவப்பட்டு வார்த்தைகளை பேசிடுறோம், மத்தவங்கள கோவப்பட்டுறோம், சில காரியங்களை செஞ்சிடறோம், மத்தவங்கள மன்னிக்கிறது, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி மன்னிக்கணும்னு போட்டிருக்கு, ஆவியானோட சித்தத்தின்படி நடக்க முடியல, இந்த மாதிரி எந்த ஒரு காரியமா இருந்தாலும் செல்ஃப் கண்ட்ரோல், செல்ஃப் டிசிப்ளின், காட் கைண்ட் ஆஃப் லவ், காட் கைண்ட் ஆஃப் பவர், இதில் எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்றதுக்கு நீங்க ஆவியானவருக்கு இடம் கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஆவியானவருக்கு இடம் கொடுக்கறதுக்கு நம்ம அந்நிய பாஷையை பேசும்போது நம்ம ஆவியானவருக்கு இடம் கொடுக்குறோம். செல்ஃப் கண்ட்ரோல், லவ், மைட்டி பவர், செல்ஃப் கான்பிடன்ஸ் எல்லாமே வந்து நீங்க அந்நிய பாஷை பேசும்போது அன்லாக் பண்றீங்க. நீங்க அந்நிய பாஷை பேசும்போது உங்க இருதயத்துல ஊற்றப்பட்ட அந்த அகாப்பே அன்பு உங்கள் மூலமாய் வெளியே புறப்பட்டு போய் மற்றவர்களை மன்னிக்கத்தக்க மனிதர்களாய் உங்களை மாற்றுகிறது. உங்க இருதயத்துல அகாப்பே அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. அதை இருதயத்துல விசுவாசித்து நீங்க அந்நிய பாஷை பேசுங்க. இத்தனை நாள் என்னால அந்த நபரை மன்னிக்க முடியல, ஆனா எனக்குள்ள அகாப்பே அன்பு இருந்துச்சு, ஆனா அந்த நபரை என்னால மன்னிக்க முடியல. ஏன்? நீங்க அந்த அகாப்பே அன்பை நீங்க ரிலீஸ் பண்ணல, அதை வந்து நீங்க என்ன பண்ணல, ஓபன் பண்ணாம அப்படியே லாக் பண்ணி வச்சிருக்கீங்க. நீங்க அந்நிய பாஷை பேசும்போது அகாப்பே அன்பை நீங்க வந்து என்ன பண்ணிடுறீங்க, வேலை பார்க்கறதுக்கு நீங்க இடம் கொடுக்குறீங்க. ஏன்னா அந்நிய பாஷை வந்து எல்லா ஆசீர்வாதத்திற்கும் திறவுகோலா இருக்கு. அந்நிய பாஷை எல்லா வரத்தை அன்லாக் பண்றதுக்கான திறவுகோலாவும், எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை அன்லாக் பண்றதுக்கான திறவுகோலா இருக்கு. அதனால உங்களுக்குள்ள இருக்கிற அந்த விசுவாச வரங்கள், அகாப்பே அன்பு, செல்ஃப் டிசிப்ளின், செல்ஃப் கண்ட்ரோலு, மைட்டி பவர், அந்த டுனாமிஸ் பவர் எல்லாத்தையும் நீங்க என்ன பண்றீங்க, அந்நிய பாஷை பேசும்போது அன்லாக் பண்ணி நீங்க ரிலீஸ் பண்ணி அதுல ஆப்ரேட் ஆக ஆரம்பிப்பீங்க. அந்நிய பாஷை ஒரு மைட்டி வெப்பன். முடிஞ்சவங்க கண்களை மூடி அந்நிய பாஷை பேசுங்க. உங்கள் காதுகள் கேட்கும்படியா அந்நிய பாஷை பேசுங்க. கே பலஹா சந்தலரா பரிஹா லபரிஹான் தஹூர பலஹா தஹூன் தொஹூதி பலா கே தே ரே பலஹு சந்தலரஹுன் தொஹூதி பலஹா தஹூன் தொஹூதி பலஹான் தரரே கே தே மானா காஷின் டெலரே பனஹுன் தொஹூதி பனஹா லபரஹுன் தொஹூதி பரஹா லிபரா ஹூரஹா சந்தலரிஹன் தரர பரிஹன் தஹூர பலஹு சந்தலரே Eke banahun tohu di barahan tahura bala barahun tohuri baraha ula bara
He terere bana hunto hore balahanda hura balabarihanda hura balahushantarare. He terere bana huto hudi balabarihada hunto hore balahada huntoro. He baraha shantara barahunto hudi balahanta huda barahada hunto hora hundoro. He de banahunto hudi banahunto hudi banahunto roro huntoro. Ko shantara banahunto huri banahunto huri banahuntoro. Hura banahunto huri barahanta hura barahundo huri barahala barahu shantara. Hola barahunto huri banahunto hudi balabari 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 handa hura bara. கே ஷான்டலரா பராஹும் தொழுரோஹு ரபலஹா ஷான்டலரே. நீங்க அந்நிய பாஷை பேசும்போது பணத்தை உங்க பக்கமா நீங்க ஈர்க்கிறீங்க, வேலை வாய்ப்புகளை உங்க பக்கமா இருக்கிறீங்க, பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்க பக்கமா இருக்கிறீங்க. உங்களுக்காக நியமிக்கப்பட்ட தேவ தூதர்கள், உங்களுக்காக பணிவிடை செய்வதற்காக நியமிக்கப்பட்ட தேவ தூதர்கள் உங்களுக்காக செயலில் இறங்கி கிரியை செய்கிறார்கள். கே ஷான்டலரா பனாஹும் தொஹூரி பனஹான் தடரி ஹலபரி. He bana haushan talaria da barabali barabari ha da huntoro. Ke terere bana ha da hu dohuri balaha sha talari ha la bari ha da huntoro. உங்க சரீரத்துல எங்கேயாவது பலவீனம் இருந்துச்சுன்னா அந்த பலவீனம் இருக்கிற அந்த இடத்துல உங்களுடைய ஒரு கையை வச்சு நீங்க அந்நிய பாஷையை பேசலாம். அப்படி நீங்க பேசும்போது நீங்க காடோடைய மைட்டி பவரை, ஹீலிங் பவரை நீங்க அந்த இடத்துல ரிலீஸ் பண்ணி விடுவீங்க. சிலருக்கு நான் ஒரு சீக்கிரட்டை சொல்றேன். சிலருக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, ஏசு நாமத்துல அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணி ப்ரே பண்ணுவேன். ப்ரே பண்ண உடனே அவங்களுக்கு என்ன ஆகாது, ஹீல் ஆயிரும். சம்டைம்ஸ் ஹீல் ஆகாது. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, அவங்களுக்கு அந்த இடத்துல கை வச்சு டங்ஸ்ல ப்ரே பண்ணுவேன். டங்ஸ்ல ப்ரே பண்ண உடனே அவங்களுக்கு அந்த இடம் ஹீல் ஆயிருக்கும். ஒரு மைட்டி பவர் ஒன்று ரிலீஸ் ஆகி ஒரு ஹோலி ஸ்பிரிட்டோடைய ஒர்க் அங்க நடந்து அவங்களுக்கு ஹீல் ஆயிரும். ஏன்னா இயேசு கிறிஸ்து ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மாதிரி என்ன பண்ணாரு, சுகமாக்குனாரு. சிலருக்கு என்ன பண்றாரு, எச்சிய மண்ணை எடுத்து அதுல எச்சி துப்பி சேர் உண்டாக்கி அது இடத்துல கண்ணுல வைக்கிறாரு. சிலருக்கு வார்த்தையை அனுப்பி ஹீல் பண்றாரு. சிலருக்கு கையை வச்சு ஹீல் பண்றாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைப்ல ஹீல் பண்றாரு. ஏன்னா இயேசு கிறிஸ்து பிதா செய்ய காண்கிறது எதுவோ அதை இயேசு அப்படியே செஞ்சாரு. பிதா என்ன செய்ய சொல்றாரோ அதை அப்படி இயேசு செய்யறாரு. பிதா என்ன செய்ய சொன்னாரோ, என்ன சொல்றாரோ அதை கேட்டு அதை அப்படியே சொன்னாரு. ஆனா இயேசு கிறிஸ்து மாதிரி நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவலா பயங்கர மெச்சூர்டான பர்சனா, இயேசு கிறிஸ்து மாதிரி நம்ம என்ன ஆயிட்டோம், பிதாவுக்கு குமாரனாட்டும் குமாரத்தி ஆயிட்டோம். ஆனா இயேசு மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டியில நம்ம இன்னும் வளரல. அது ஆவியானவரோட நடக்க நடக்க நம்ம வளருவோம். ஸ்பிரிச்சுவல் விஷன்ஸ, பிதா என்ன செய்யறாரோ அதை பார்த்து அப்படியே செய்யற நபர்களாவும் நம்ம மாறுவோம். ஆனா அது மாறுற வரைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வண்டர்ஃபுல் கிஃப்ட கொடுத்திருக்காரு, டங்ஸ் பேசுறது. ஒரு வியாதியஸ்தரை நீங்க பாக்குறீங்க, நீங்க அவங்க கமெண்ட் பண்ணி ப்ரேயர் பண்றீங்க, அவங்களுக்கு ஹீல் ஆலையா, டக்குன்னு அந்த இடத்துல என்ன பண்ணிருங்க, டங்ஸ் பேச ஆரம்பிச்சிருங்க. டங்ஸ் பேசும்போது தேவனுடைய சித்தத்தின்படி நீங்க கமெண்ட் பண்றது சில நேரம் நம்மளுடைய மூளை அறிவுல நம்ம ஒரு டெக்னிக்கலா நம்ம மூவ் பண்ணுவோம். அப்படி மூவ் பண்ணும்போது ஃபெய்த் ஒர்க் ஆகுது. தப்பு கிடையாது, அது தப்பு கிடையாது. இயேசு நாமத்துல சுகம் உண்டாகும் சொல்றது கரெக்ட் தான். அப்படியே அவங்களுக்கு நடக்கலன்னா டக்குன்னு அந்நிய பாஷைக்கு ஷிஃப்ட் பண்ணுங்க, அந்த இடத்துல நிச்சயமா சுகம் உண்டாகும். ஏன்னா நீங்க அந்நிய பாஷையில நீங்க ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டிஸை நீங்க அசைக்கிறீங்க. ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்ல நீங்க சில காரியங்களை போய் செய்றீங்க அந்நிய பாஷை பேசும்போது. அவங்களுக்கு நிச்சயமா அந்த இடத்துல சுகம் உண்டாகும். அதனால உங்க சரீரத்துல எங்கேயாவது கழுத்துல வலி இருக்கா, கையில வலி இருக்கா, உங்களோட ஹார்ட் பேஷண்டா இருக்கீங்களா, இல்ல உங்களுக்கு லிவர்ல ப்ராப்ளமா, இல்ல உங்களுக்கு தலையில ப்ராப்ளமா, இல்ல முடி கொட்டுதா, எதுவா இருந்தாலும் எங்க உங்களுக்கு ஒரு ரெஸ்டோரேஷனை நீங்க பார்க்கணும்னு விரும்புறீங்களோ அந்த இடத்துல கைகளை வச்சு நீங்க அந்நிய பாஷையை பேசுங்க. இல்ல எனக்கு மொத்த பாடியிலயும் பிரச்சனைனா சும்மா எங்கேயாவது சும்மா இப்படி நெஞ்சில கூட கை வச்சு நீங்க அந்நிய பாஷை பேசலாம். ஷேபராஹூ தபரஹூ ரபலஹூ ஷட்டலரி பரஹிந்தே ஹே திபரஹூ தோஹூ திபரா ke banaha shantalara barihanta hura balahuriya lahunduru he de ke de bara hunto ho de baraha la barihada hundo ho di hala hu shantalare ke de hende he di malaha shantalari hala barihata hura bara he de he bana hundo ho di balaha shantalare ke de he de bara barihada hundo ho di balahanda hura bala he shantere bara hundo ho di baraha de hala barihando ho di bara ke de he di bara hundo ho di balaha shantalare lari hala bari beri mana kantarare ke balaku shantalara bara hunto ho di bara hala bara hu da bara ke terere bara hunto ho di bara ha da hu da bara hunto ho di bala ha da hunto ro pura ha shantalare hala bari ha da hunto ro huri bala hunto ro huri bala ke shantalara hu da hunto ho di bala ha da hu do ho da bara hantarare
தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நீங்க எங்களுடைய சரீரத்துல கிரியை செய்றீங்க. எங்களுடைய சரீரத்துல பலவீனமா இருக்கிற சரீர உறுப்புகளை நீர் பலமுள்ளதாய் மாற்றுகிறீர். சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தை உயிர்ப்பித்து நீர் அதை ஆரோக்கியமுள்ள சரீரமாய், அப்பா, சரியாய் செயல்படுகிற சரீரமாய் நீர் மாற்றுகிறீர். அதற்காக உமக்கு நன்றி ஆவியானவரே. ஷா கலாபரா ஹந்தடரா ஹவுலபரா. நான் அந்நிய பாஷையை பேசும்போது எனக்கு செல்ஃப் டிசிப்ளின் உண்டாகிறது, செல்ஃப் கண்ட்ரோல் உண்டாகிறது. எனக்குள்ள இருக்கிற மைட்டி பவர், டுனாமிஸ் பவரை நான் ரிலீஸ் பண்ணுகிறேன். நான் அந்நிய பாஷை பேசும்போது எனக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிற அந்த அகாப்பே அன்பு, ரோமர் 5:5 படி சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்குள்ளே தேவ ஆவியானவர் அகாப்பே அன்பை ஊற்றி இருக்கிறார். அந்த அன்பை நான் ரிலீஸ் பண்றேன். மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய, மற்றவர்களை நேசிக்கக்கூடிய அந்த அகாப்பே அன்பை நான் ரிலீஸ் பண்றேன். எனக்குள்ள இருக்கிற டுனாமிஸ் பவரை நான் ரிலீஸ் பண்றேன். எனக்குள்ள இருக்கிற ஆவியானவரை உங்களுடைய கிஃப்ட்ஸை நான் ரிலீஸ் பண்றேன். எனக்காக நீர் வைத்திருக்கிற ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தையும் அப்பா நான் என்னுடைய வாழ்க்கையில மேனிஃபெஸ்ட் பண்றேன். அதை வந்து பரலோக மண்டலத்துல இருந்து என்னுடைய பூமிக்குரிய இந்த மண்டலத்துக்கு நான் கொண்டு வருகிறேன். அந்நிய பாஷை தேவ தூதர்களை அட்ராக்ட் பண்ணும். நான் ஒரு டெஸ்டிமோனி கேட்டேன். எந்த மேன் ஆஃப் காட் எனக்கு யாவும் இல்ல. அவர் வந்து பயங்கரமா அந்நிய பாஷை பேசி கொண்டிருந்தாரா. டக்குன்னு ஒரு தேவதூதன் அவருடைய ரூமுக்குள்ள வந்து பிரசன்ட் ஆயிட்டானா. அந்த மேன் ஆஃப் காட் வந்து அந்த தேவதூதன் கண்ணால பாத்துருக்காரு, பேசியிருக்காரு. அந்த மேன் ஆஃப் காட் அந்த தேவதூதன் சொன்னா, நான் இங்க வந்ததுக்கு காரணம் என்னன்னு எனக்கு தெரியல. நான் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய்கிட்டு இருந்தேன். டக்குன்னு பரலோகத்தை நான் இந்த இடத்துல பார்த்தேன். பரலோகத்துல இருக்கிற அதே அட்மாஸ்பியரை நான் உங்க ரூம்குள்ள பார்த்தேன். அதனால என்னடா இங்க பரலோகத்துல இருக்கிற அதே அட்மாஸ்பியர் இந்த ரூம்ல இருக்கு, இந்த பிளேஸ்ல இருக்கு, நான் இந்த பிளேஸுக்கு வந்துட்டேன் அப்படின்னு அந்த தேவதூதன் அந்த மேன் ஆஃப் காட்ல சொல்லியிருக்கான். ஓகேங்களா? நான் சொல்றேன், நீங்க அந்நிய பாஷையை பேசும்போது பரலோக அட்மாஸ்பியரை நீங்க இருக்கிற இடத்துல நீங்க என்ன பண்றீங்க, ஓபன் பண்ணி விடுறீங்க. ஷெகே ரேபா நாகாந்தோட ஹெவன் ஆன் எர்த்தை வந்து நீங்க என்ன பண்றீங்க, எஸ்டாப்ளிஷ் பண்றீங்க. ஓ ராமா நாஹவுஷன் டலரி பலபரிஹான் தஹுர பலஹுந்தோட ருஹோல பரிஹான் தடரா. இப்ப நான் உட்காந்து பேசிட்டு இருக்கேன்ல இந்த ரூம், இது வந்து எங்களுடைய பெட்ரூம். 1 BHK வீட்டுல தான் இருக்கும். இந்த ரூம்ல என்னுடைய தம்பி வந்து அதிகமா ப்ரேயர் பண்ணுவாரு. நான் ஹால்ல ப்ரேயர் பண்ணுவேன். என் தம்பி இல்லாத சமயங்கள்ல, என் தம்பி இருக்கிற சமயங்களே நான் பர்மிஷன் கேட்டு என் தம்பியோட ரூம்ல வந்து நான் ப்ரேயர் பண்ணுவேன். இந்த ரூம்ல நிறைய ப்ரேயர்ஸ் நடக்கும். இந்த ரூம்ல என்ன ஒரு ஸ்பெஷல்னா, கொரோனா டயத்துல ஒரு பாஸ்டரும் ஒரு பாஸ்டருடைய ஒய்ஃப் 2 பேருக்கும் கோவிட் இருந்துச்சு, கொரோனா இருந்துச்சு. அவங்க வந்து இந்த ரூம்ல வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போனாங்க. அவங்களுக்கு கொரோனா ஹீல் ஆயிருச்சு. அந்த அவங்க எங்க வீட்டுக்கு வந்தாங்க, எங்க வீட்டுல தங்குனாங்க, ரெஸ்ட் எடுத்துட்டு போனாங்க. அவங்களுக்கு கொரோனா ஹீல் ஆயிருச்சு. ஆனா அந்த கொரோனா எங்களுக்குலாம் வரல. சரிங்களா? நான் சொல்றேன், நீங்க அந்நிய பாஷை பேசுறதுக்குன்னு ஒரு இடத்த பிக்ஸ் பண்ணி அங்க தொடர்ந்து அந்நிய பாஷை ஜபத்தை அதிகமா பேசிக்கிட்டே இருக்கீங்கன்னா, அங்க தேவனுடைய பிரசன்னத்தை நீங்க ஓபன் பண்ணி விட்டுட்டீங்கன்னு அர்த்தம். அதுக்கடுத்து அந்த பிளேஸ்க்கு வரவங்களுக்கு எல்லாம் ஹீலிங் நடக்கும். அந்த பிளேஸ்க்குள்ள வரவங்கள்ட்ட எல்லாம் தேவனுடைய ஆவியானுடைய சத்தத்தை கேட்க, அந்த பிளேஸ்க்கு வந்து நீங்க வந்து சில விஷயங்கள்ல நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க. ஒருத்தர் பயங்கரமான அடிக்கடி பைபிள் ரீட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அந்த நபருடைய பைபிள் ஓபன் பண்ணி நீங்க வாசிச்சீங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு ஒரு ரேமா வார்த்தை வரும். என்னுடைய பைபிளை யாராவது எடுத்து வாச்சாங்கன்னு, சும்மா இதுதான் என்னுடைய பைபிள், யாராவது எடுத்து வாச்சாங்கன்னா ஒரு ரேமா வார்த்தை உங்களுக்கு நிச்சயமா வரும். சும்மா கடையில இருக்கிற பைபிள் எடுத்து ஓபன் பண்ணாங்கன்னா ரேமா வார்த்தை வந்து வரும், வரலாம், வராம போலாம். சரிங்களா? பைபிள்னாலே இந்த ஃபுல் ஆஃப் வேர்ட் ஆஃப் காட் தான். ஆனா அதிகமா ஜபிக்கிற மனுஷனுடைய பைபிள் எடுத்து நீங்க ஓபன் பண்ணும் போது நிச்சயமா உங்களுக்கு ஒரு ரேமா வார்த்தை வரும். நீங்க உங்களுடைய பைபிள் ஒரு வேர்ட் ஆஃப் காட் ரேமா வார்த்தையை கொடுக்கிற ஒரு அட்மாஸ்பியரை அன்லாக் பண்ணி வச்சிருக்கும். என் தம்பியோட பைபிள சம்டைம்ஸ் நான் ஓபன் பண்ணா டக்குன்னு எனக்கு ஒரு ரேமா வார்த்தை வரும். யாருக்காவது கவுன்சிலிங் கொடுக்கும்போது என் பைபிள் கிடைக்கலையா, டக்குன்னு என் தம்பி பைபிள் தான் முன்னாடி இருக்கும். ஓபன் பண்ணா எனக்கு அவங்களுக்கான அந்த சமயத்துக்கான வார்த்தை, வாக்கு தத்தம், அவங்களுக்கான ஆலோசனை டக்குன்னு எனக்கு ரேமாவா வரும். என் பைபிளை யாராவது ஓபன் பண்ணா கூட ரேமா வரும் அந்த இடத்துல இருந்து. இது வந்து ஒரு அட்மாஸ்பியர், அந்த பைபிள் வந்து ஒரு விஷயத்தை கேரி பண்ண ஆரம்பிச்சிருது. அதனாலதான் எல்லாரும் ஒரு பெரிய பெரிய மேன் ஆஃப் காட்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய பைபிளை தான் படிச்ச புக்ஸை மத்தவங்களுக்கு தர்றதுக்கு வந்து யோசிப்பாங்க, தரமாட்டாங்க. ஏன்னா அந்த பைபிள் வந்து சம்திங், ஏதோ ஒரு விஷயத்த அந்த பைபிள் கேரி பண்ண ஆரம்பிக்குது. உங்களுடைய உடைகள் ஒரு விஷயத்த கேரி பண்ண ஆரம்பிக்கும். பேதுருடைய துணிப்பட்டு ஜனங்கள் என்ன ஆனாங்க, சுகமானாங்க.
பேதுருடைய நிழல் பட்டு ஜனங்கள் சுகமானாங்க. பவுலுடைய கட்சிப்பட்டு ஜனங்கள் சுகமானாங்க. ஏன்னா அவங்க தேவனுடைய பிரசன்ஸோட கேரியரா மாறினாங்க. அவங்களுடைய ஆடை வந்து பிரசன்ஸை கேரி பண்ண ஆரம்பிச்சிருச்சு. பேதுருடைய நிழல் பிரசன்ஸை கேரி பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதாவது அந்நிய பாஷை பேசும்போது நீங்க பிரசன்ஸை அன்லாக் பண்றீங்க, ஒரு அட்மாஸ்பியரை நீங்க ஓபன் பண்ணி விடுறீங்க. உங்க பைபிள்ல, நீங்க உட்கார்ந்து இருக்கிற சேர்ல, நீங்க யூஸ் பண்ற டேபிள்ல, நீங்க இருக்கிற ரூம்ல ஒரு பிரசன்ஸை அன்லாக் பண்ணி விடுங்க. ஒரு ஹெவன்லி அட்மாஸ்பியரை ஓபன் பண்ணி விடுறீங்க. bala huntolo rohu diandare ketere bana hushan tarari hala bari hanta hura bala huntoro eshentere bana hunto huri bana hala bari hala huntoro hola baraha shantalari hala bari hanta hura bala hunto hodi bana ke bala hausa dareli bala bari bali bari bari bidi 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 bida buru bari atadara shike denene mana hunto hodi bana handa hura bala bari hala bara huntoro Heke de gente he de barahunto ho di balahada hundororo shakala barahunto ho di balahada huda barahuda huda hudi balahantare he manaka shantalare mana hura banahunto ho di balahada barahuntoro Heke terere barahundo ho di balahada bari balabari hure barahundo ho di banahuntoro ore barahunto ho di balabari hanta hura barahushatalari halabari hada huntoro He bana ha da bana hunto hori bana hantarare he de bala bara hu shantalara bana hunto ro bari ha da hunto hodi bala ha shantalare he de bana hunto hori bala ha shatalari bara biri hanta hura bara hunto ro hu shantalare he de mana ha shantalare hala bara hunto hodi bala ha da hunto hodi bala bari bala biri 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 hunto ro hu shantalare bana hunto hodi bana hunto hori bala hunto ro ha la bari hella bara hundo hodi bara ka shantalari hadiada hundo hodi bala sheke terere bara hundo hodi bala handa hura bala hundo Here bana hunto hori bana hunto hori bana hunto hori bana hunto ro hori bana hunto hori bana hunto hori bana hunto hori bana hashantarare here bana hunto hori bana hanta hora bana hunto hori bana hula badiala hunto ro sheke de hete here bana hunto hori bana hunto ro Heke de handa hura mana hunto hori mana hunto ro Here mana hushan tadara bana huntororo ho raba libere bada kari khala bara hunto hori bala huntororo hora bana hunto hori bana hunto hori bana hunto hori bana hunto hori bana huntororo hori ka shatalari bala bara hunto hori bala huntororo Here mana hunto hure bana hunto hure bana hunto huri bana hanta hura bana hunto huri bana hunto roro hure mana hunto huri bana hunto huri bala ha shantalare here bana hunto hure bana hunto hure bana hunto roro hura bala beri hala bara hu shantalare bana hunto huri bana hunto roro hola bari ha shatalara bari hala bara hunto huri bana hunto roro hora bana hunto huri bala ha da bari hala bara hu da hundoro hori ke shentere bara hunto hori bana hunda hula bara hunto hori bala shekentere bana hunto hori bana huntoro hola bari ha shantalara mana hunto hudi bala ha diala kutoro hu shatarare here mana hunto hori bana huntoro Here mana hashan tarara mana hunto hori mana hunto hori mana hunto hora bala huntoro hara mana hunto hora bana hunto bana hunto ho shentere here bana hunto hori bala gesha talara bari hattara haula bara huntoro hona handarare hala bara hun shantarare நீங்க உட்கார்ந்து இருக்கிற நாற்காலி பிரசன்ஸை கேரி பண்ணும், நீங்க யூஸ் பண்ற பைபிள் பிரசன்ஸை கேரி பண்ணும், நீங்க யூஸ் பண்ற ஆடை பிரசன்ஸை கேரி பண்ணும், நீங்க இருக்கிற ரூம் வந்து பரலோக அட்மாஸ்பியரை வந்து கேரி பண்ணும். பரலோக அட்மாஸ்பியரை வந்து உங்க ரூம்குள்ள வருகிற எல்லாரும் அனுபவிக்க ஆரம்பிப்பாங்க. ஷெகே தெரே பானா ஹுந்தோ ஹூரி பலஹா ஷன்டடர பலிஹான் தடரே ஹான் தலரே ஹேரே பானா கா ஷன்டலரே பானா ஹுந்தோ ஹூதி பலஹான் தலரே ஹலபரி அத்த ஹூத்தொடரு ஹேகே தெரே பானா ஹுந்தோ ஹூரி பலஹான் தஹூர பானா ஹுஷன் தலரி ஹலபர ஹுந்தொடரு
He mana gala bala bari hashantarare bana huntururu bana huntururu hura bana hunto huri bana hunto huri bana hunto huri mana huntururu heri bana hunto huri bana handa hara bana hunto huri bana hantarare hara bana hunto huri bana hanta hura bana huntururu hura bana hushantalara bana hunto huri bana huntururu mana hunto huri bana huntururu harabana hunto hure bana hunto hure bana handa harabana hunto huri bana hashantadare here bana hundo huri bana hunduru bana hanta hura bana hunto huri bana hunturu here bala hushantarare bana hunto huri bana hunto huri bana hunto huri bana hunto huri bala hashatalari ke bala hunto huri bana hala bare bare hunto huri bana hunto huri bala hashatalari ke terere bala bari hala bara hunto hudi bara huda bari bala bari bara bari hantarare ke shantalara bara huda bara handa hura bala hada huda bari hala bari hashatalara kala kara katiri re bara hada handa hara bala hushan talara bara huntororo hure bara hunto huri bana hunto huri bana hunto huri bana hunto huri bana huntororo huri bara hashan talara bara hunto huri bana hunto huri bana huntororo Kete hete dere kala bari hasa talara bari hala bari hala bari hala bari hala bari hala bari bala bari bala bari bala bari bala bari ke bana ka darara gala bari hala bari handara riha da hundororo hushan tadare ke de hala huda bare hullo bari hala bari anda hura bara hundo ho de hala bari hushan tadare ke dere bara hunto hore bara ha shan tadare ke dere kala bara hunto hori bala handa hura bala hundururu hola ka shantalara hanta hura bana hunto hudi bana handa hura bana hantarare here ka shantalara bana hunto huri bala hushantarare ke terere bara huda bala bari hada hundo huri bana handa hura bana huntururu huri bana huntururu கேத்தேரே மனா ஹுந்தோ ஹூரி பலா ஹாஷன் தலரே பலா ஹூந்தா ஹூரபனா கென்னத்தி ஹேகின் இப்படி சொன்னாரு. நான் அந்நிய பாஷையை பேசும்போது என்னுடைய ஆவியை நான் ரீசார்ஜ் பண்றேன் அப்படின்னு சொன்னாரு. கேபானா ஹுந்தோரு நீங்கள் ஒரு ஆவிக்குரிய மனுஷன், நீங்கள் ஒரு ஆவிக்குரிய மனுஷி, ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமா இருக்கிறார். நீங்கள் அந்நிய பாஷையை பேசும்போது உங்கள் ஆவியை நீங்க ரீசார்ஜ் பண்றீங்க. உங்க ஆவி எந்த அளவுக்கு சார்ஜ் ஆகுதோ அந்த அளவுக்கு நீங்க வல்லமை உள்ள மனுஷனா இந்த பூமியில நீங்க நடமாடுவீங்க. அந்த அளவுக்கு தேவனுடைய டுனாமிஸ் நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க, செயல்படுத்துவீங்க. ஷபரி ஹாலபரி அந்த ஹூலபரா ஹுந்தொரு ஹோராபலா ஹூது ஹூந்தரே ஹாலபரா. இயேசுவின் நாமத்தை கேட்கும் போது பிசாசுகள் நடுநடுங்கும், அவைகள் வந்து ஓடி போகும். ஏன்னா இயேசு ஒரு ஆவிக்குரிய மனுஷன் தான், சரிங்களா? அவர் இந்த ஒரு சரீரத்துல வாசமா இருந்தார். இயேசு ஒரு ஆவி, அவர் ஒரு சரீரத்துல வாசமா இருந்தார். அவருக்கும் ஒரு ஆத்மா இருந்தது. அவர் பூரண தேவனாவும் பூரண மனுஷனாவும் இருந்தார். தேவன் ஆவியா இருக்கிறார். அந்த ஆவியா இருக்கிற தேவன் மனுஷனா இந்த பூமியில என்ன ஒரு சரீரத்துல பிறந்தார். ஓகேங்களா? ஏன் வந்து இயேசுன்னு சொல்லும் போது பிசாசுகள் நடுங்குது, பயப்படுதுன்னா, இயேசு உடைய ஆவி பயங்கர மைட்டியா இருந்துச்சு, பயங்கர பவர்ஃபுல்லா இருந்துச்சு. எந்த ஒரு அசுத்தாவியும், எந்த ஒரு வீழ்ந்து போன தேவதூதனும், எந்த ஒரு இயற்கை சூழலும் இயேசுக்கு முன்பாக நிற்க முடியல. இயேசுடைய சொல்லுக்கு மறுபேச்சு செய்ய முடியல. ஏன்னா இயேசுடைய ஸ்பிரிட் பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்துச்சு, பயங்கர அப்கிரேடடா இருந்துச்சு. ஆனா நீங்க போனா பிசாசு பரட்டணும்னா இயேசு நாமத்தை பயன்படுத்த வேண்டியதா இருக்கு. நீங்க போனா பிசாசு பயப்பட மாட்டீங்க. ஆனா இயேசு நாமத்தை நீங்க சொன்னாதான் பிசாசு பயப்படுது. ஆனா நிறைய வேதத்தை படிச்சு அதிகமா அந்நிய பாஷை பேசி ஆவியாரோடு உறவாடின ஜெனரல்ஸ் ஆஃப் காட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதுல ஒரு ஜெனரல் ஆஃப் காட் டிஜிஎஸ் தினகரன். அவரை பத்தி நான் கேள்விப்பட்டது என்ன தெரியுமா? அவர் வீட்டுல இருந்து கிளம்புறாருன்னு சொன்னாலே மீட்டிங்ல பிசாசெல்லாம் ஆட ஆரம்பிச்சிருமா. டிஜிஎஸ் தினகரன் வீட்டுல இருந்து கார்ல இருந்து கிளம்பிட்டாருன்ற செய்தி அந்த ஹாலுக்கு வந்துருச்சுன்னா அந்த ஹால்ல இருக்கிற பிசாசுகள்லாம் ஆட ஆரம்பிச்சிரும் நான் கேள்விப்பட்டேன். நான் சொல்றேன், ஏன் இந்த மாதிரி நடந்துச்சு? டிஜிஎஸ் தினகரன் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தவே இல்லை. வந்துட்டு அதுக்கப்புறம் பயன்படுத்துவாரு. வீட்டுல இருந்து கிளம்பதான் செஞ்சாரு. ஆனா அந்த ஹால்ல வந்து பிசாசுகள் நடுநடுங்கச்சான், ஆட ஆரம்பிச்சுச்சான், பிசாசுகள் ஓட ஆரம்பிச்சுச்சான். ஏன் இது நடந்துச்சு? ஏன்னா டிஜிஎஸ் தினகரன் அவருடைய ஸ்பிரிட் மேன்,
ஆன்டிஜிஸ்னு ஒரு ஸ்பிரிட் மேன், அவர் ஒரு ஆவிதான். அவருடைய ஆவி பயங்கரமா ரீசார்ஜா இருந்துச்சு. அவருடைய ஆவி அடுத்த ஸ்பிரிட்ல, உங்களோட ஸ்பிரிட் மேனுக்கு நிறைய லெவல்ஸ் இருக்கு. அந்த நீங்க அதிகமாக அந்நிய பாஷை பேச 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 அதிகமாக தேவனுடைய வெளிப்பாடுகளால் நிரப்பப்பட உங்களுடைய ஸ்பிரிட் மேன் அடுத்தடுத்த லெவலுக்கு அப்கிரேட் ஆயிட்டே போறான். எப்படி ஒரு கான்ஸ்டபிள் ஏட்டு அப்படியே கான்ஸ்டபிள், அதுக்கப்புறம் எஸ்ஐ, அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர், அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஹையர் பொசிஷன்ஸ் இருக்கு போலீஸ்ல. அந்த மாதிரி உங்க ஸ்பிரிட் மேனுக்கு ஹையர் லெவல் பொசிஷன்ஸ் இருக்கு. நீங்க எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் தான். ஆனா ஸ்பிரிட் ரெல்ம்ல நீங்க எந்த அளவுக்கு தேவனோட உறவாடுறீங்களோ, எந்த அளவுக்கு தேவனுடைய வெளிப்பாடுகளை உங்களுக்குள்ள நீங்க பெற்றுக்கொண்டீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுடைய ஸ்பிரிட் மேன் ஹையர் பொசிஷனுக்கு போக ஆரம்பிக்கிறான். உங்களுக்கு சுற்றி இருக்க சூழ்நிலைகளும், உங்களை சுற்றி இருக்கிற பிசாசுகளும், விழுந்து போன தேவ தூதர்களும் உங்களை பார்த்து அரள ஆரம்பிப்பாங்க. நீங்க இயேசு நாமத்தை பயன்படுத்தாமே பிசாசுகள் உங்களை பார்த்து பயப்படும். இவரா, ஐயோ இவர் இருக்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேயாது, ஏன்னா இவர் பயங்கர ஸ்பிரிட்ல பயங்கரமான ஆளாச்சு, இவர் பயங்கர ஜெனரல் ஆஃப் காட் ஆச்சே இவர் அப்படின்னு பயப்படுங்க. நீங்க இயேசு நாமத்தை பயன்படுத்தணும். இயேசு நாமெல்லாம் ஒண்ணும் கிடையாது, பயன்படுத்தாதீங்க, அந்த மாதிரி எல்லாம் நான் சொல்லல. உங்க ஸ்பிரிட் மேன நீங்க தேவனோடு உறவாடி நீங்க பயங்கரமா ரீசார்ஜ் பண்ணி நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போயிட்டீங்கன்னா, ஒரு ஹையர் ஸ்டாண்டர்டு கொண்டு போயிட்டீங்கன்னா, நீங்க இயேசுன்னு வாயத்தை சொல்லாமே அந்த இடத்துல மாற்றங்கள் உண்டாக ஆரம்பிக்கும். பேதுரு நடந்து போறாரு, அவருடைய நிழல் ஜனங்கள் மேல படுது, ஜனங்கள் சுகமாறாங்க. அதுக்கு முன்னாடி இயேசு நாமத்துல எழுந்துரு அப்படின்ட்டு அந்த முடவனை எழும்புறாரு பேதுரு. இதுதான் அவருடைய ஸ்டார்டிங். ஆனா அவருடைய லைஃப்ல ஒரு இடத்துல இயேசு நாமத்தை அவர் பயன்படுத்தவே இல்லை. சும்மா போறாரு, அவர் நிழல் பட்டு ஹீலாறாங்க. ஏன் அவங்க இயேசு நாமத்தை அவர் பயன்படுத்தல? ஏன்னா அவர் ஸ்பிரிட்ல ஒரு லெவல் அப்கிரேட் ஆயிடுச்சு, அடுத்த லெவலுக்கு எங்கேயோ போயிட்டாரு. அந்த மாதிரி அடுத்த லெவலுக்கு நீங்க போவீங்க. நீங்க அந்நிய பாஷை பேசும்போது நீங்க லெவலப் ஆகிட்டு இருக்கீங்க. உங்க ஸ்பிரிட் மேன் ரீசார்ஜ் ஆகிட்டு இருக்கான். சோர்ந்து போன நீங்கள் பலனை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். ஹே பலஹூன் தொஹூதி பனஹான் தஹூர பலஹூன் தொஹூரி பனஹான் தஹூர பனஹூன் தொடரோ Harabani ha shantalari balabari balabari ha tahuda bara senteleri balabari halabari 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 balibiri bine mine kentere ke shantalara bara hunto hodi malaha da hunto hodi balahan tahura bala sentere bara bari 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 gadara ri galnara ramani gandara ni gandara ri gandara ri gandara ri halabara ora bana hunto hori bana hunto hori balaha shantalare kentere balahu tabara bari ha da huda bara bali bari balibari ha shantalare ke bala bari hala bari ke mana ka shantalari hala bara hunto hudi bana ha darari hala bara hunto huri bana hunto Eke bana hura bala hundo hore mana hundororo hushantalare keterere bala huda bala hundo hodi bala hundororo huri bala hundororo hure ke shenterere bala hundororo. உங்களுடைய சொந்தங்கள் தூர தேசத்துல இருக்கிற உங்களுடைய சொந்தங்கள் மேல நீங்க அந்நிய பாஷை பேசும்போது ஒரு பாதுகாப்பை நீங்கள் அந்நிய பாஷை பேசி கட்டளை எடுக்கிறீர்கள். அவங்க ரட்சிக்கப்படாம இருக்காங்களா, அவங்க ரட்சிக்கப்படுவதற்கான வார்த்தைகளை அந்நிய பாஷையில நீங்க பேசி கொண்டிருக்கிறீர்கள். அவங்க ரட்சிக்கப்படுவதற்கான ஏதுவான காரியங்களை ஆண்டவர் நீங்க அந்நிய பாஷை பேசும்போது செய்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய கணவன், உங்களுடைய மனைவி, உங்களுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான காரியங்களை ஆண்டவர் செய்வதற்கு நீங்கள் அந்நிய பாஷையில் நீங்கள் இப்பொழுது ஜெபம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அவங்களுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் சுகமாவதற்கு நீங்கள் அந்நிய பாஷையில ஜெபம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு இது தெரியல, அதனால் நான் இதை உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். ஆவியானவர் இதை உங்களுக்கு நினைப்பூட்ட சொன்னார். ஒரு புது பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு நேராய் வருகிறது நீங்கள் அந்நிய பாஷை பேசும்போது. உங்களுக்கு வர வேண்டிய தடைப்பட்டிருக்கிற பணம் உங்களுக்கு நேராய் வருகிறது. அதை தடை செய்து வைத்திருக்கிற அசுத்த ஆவிகள் நிர்மூலமாகிறது. அதன் கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் உடைகிறது நீங்கள் அந்நிய பாஷை பேசும்போது. உங்களிடத்தில் கடன் வாங்கினவர்கள் உங்களுக்கு அந்த கடன் பணத்தை திருப்பி தருவார்கள். நீங்கள் கடன் பட்டவர்களாக இருந்தால் நீங்கள் கடனை திருப்பி அடைப்பதற்கான அற்புதங்களை நீங்க அந்நிய பாஷை பேசி நீங்க அன்லாக் பண்றீங்க. அந்த அற்புதத்தை உங்க பையனுக்கோ உங்க பொண்ணுக்கோ இல்ல உங்களுக்கோ ஒரு ஏற்ற துணையை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க அந்நிய பாஷை பேசும்போது அதற்கான அந்த ஏற்ற துணையை உங்க பக்கமா கொண்டு வருவதற்கு தேவனுடைய ஆவியானவர் தேவ தூதர்களை அனுப்பி அந்த காரியங்களை உங்களுக்கு ஏதுவாக உங்களுக்கு சாதகமாக செய்து கொண்டிருக்கிறார்.
He banaka da hunto hu de banahanda hura balahu shantalare ke banaha shantalare banakula bara hunto hu di balahanda hura bara ke de barabari balabari 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 bari handa hura balahu shantalare ke de hende he de banahunto hu di balahada hunto hu di banahunto hu di bala ke shantalari hala bari hala bari hala bari hala bari hala bari hala bari handare ke tereri bara hu shantara bala bari handa hu rabana hun totoro hu shike bana hun totoro. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. Thank you, Father. Keshan Tadara Bana Hunto Huti Banaha, the Hula Bariha La Barihan Tadare, Keshan Tadara Bareha, the Barahu, the Barihan Tadare Bana Hunto Hure Barahundoro, Fura Bana Hunto Huri Bana Hunto Huri Bana Hunto Huri Bana Hanta Huri Bana Hunto Huri Bana Hantare, Here Bana Hunto Huri Bana Hunto Hura Bana Hunto Huri Bana Hushan Tadare, Here Bana Hunto Hure Bana Hunto Huri Bana Hunto Hura Bana Hunto Huri Bana Huntoro. Here bana hunto huri bana hanta hara bana hunto here bana hanta haura bana hura bana hunto hure bana hunda hure bana hunturu hura bana hunto huri balaka shantalari handa huri bana handa hure bana hunto huri bana hunturu hura hura hunto hure bana hunda hura bana hanta hure bana hara bana hunto hura bana hunturu hara bana hundo hure bana hundo huri bana hunto hure bana hunturu hara bara hunto hure bana hunto hura bana hunto hura bana hunto hure bana hushantadare hara balikari attato rukuti kantadara balabari kantadara kuturu rukuti katadari kalabari balabari hantadare he shantalara bana hunto huri balaka da hunto hudi balaha da huda bariala hunto que kenne hende hede bana ha shantara ha da huda bala hunto hudi bana huntoro ஊரா பனா ஹுந்தோ ஹூதி பனா ஹுந்தோரோ நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆண்டவர் உங்களுடைய ஆவியை நிரப்பி இருக்கிறார். நீங்கள் ஆல்ரெடி எல்லா ஆசீர்வாதத்தையும் உங்கள் ஆவியிலே பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். சுகம், செழிப்பு, விடுதலை, தேவ நீதி, கிருபை, மன்னிப்பு, எல்லா ஆசீர்வாதமும் உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷன் பெற்றுக்கொண்டிருக்கிறான். நீங்க ஆல்ரெடி பெற்றுக்கொண்டவர்கள். நீங்க இனி எதையும் பெற்றுக்கொள்ள போகிறவர்கள. யூ ஆர் ஆல்ரெடி காட் இட். ஆண்ட்ரூ மேக் ஒரு புக் எழுதியிருக்காரு, யூ ஆர் ஆல்ரெடி காட் இட் அப்படின்ட்டு. முடிஞ்சா அந்த புக்கை வாங்கி வாசிங்க, சரிங்களா? யூ ஆர் ஆல்ரெடி காட் இட். செழிப்பு, சுகம், ஆரோக்கியம், விடுதலை, அட்டுனாமிஸ், வல்லமை, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தை ஆவியானவர் என்ன பண்ணிட்டாரு, உங்க ஆவிக்குள்ள போட்டுட்டாரு. நீங்க அந்நிய பாஷையை பேசும்போது நீங்கள் உங்களுக்குள்ள பெற்றுக்கொண்ட அந்த ஆசீர்வாதத்தை அன்லாக் பண்ணி விடுறீங்க. உங்களுடைய பிசிக்கல் ரெல்ம்ல அதை ரிலீஸ் பண்ணி விடுறீங்க. ஷெகே பானா ஹுந்தோ ஹூரி பானா ஹுந்தோ ஹூரி பானா ஹந்தா ஹூரியா பாலாக ஷெந்தலரி அந்த ஹூல பரா கேத்தெரே பானா ஹுந்தோரோ. உங்க கண்ணு பார்க்காம இருக்கலாம், உங்க காது கேட்காம இருக்கலாம், நம்முடைய புத்திக்கு அது தோன்றாம இருக்கலாம், ஆனா உங்க ஆவியில எல்லா ஆசீர்வாதமும் வந்திருக்கிறது. நீங்க அந்நிய பாஷை பேசும்போது உங்க கண்கள் பார்க்கக்கூடிய ரீதியில அது வரும், உங்க காதுகள் கேட்கக்கூடிய ரீதியில வரும், உங்க கைகளால் தொடக்கூடிய ரீதியில அந்த ஆசீர்வாதங்கள் மேனிஃபெஸ்ட் ஆகும். ஹபரி ஹஷன்டலரே கேத்தெடரே ஹஷன்டலரி அலபரி பலபரி பலபர ஹலபர ஹலபரி ஹந்தரே கேஷன்டலரா பரி ஹலபரி 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 ஹந்தரே ஹலபர ஷன்டனரா பரி கந்தரே காதா ஹுந்தோ ஹோதி பனா ஹுந்தோ ஹோரி படா ஹுந்தோரு ஷெபெல்லே மெனே கெத்தெனே கெத்தெடரே 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 கே மானா காலா மானி கே சியாந்தலரா பனா ஹூஷன்டலரா ஹவுலா பரா கேத்தெடரே படா ஹுந்தோ ஹோதி படா ஹாந்தா ஹூர்தா ஹூரா படா ஹாந்தா ஹூரா படா ஹூஷன்டலரி படா ஹுந்தோரு கோரே பாலாகா ஷன்டலரா படா ஹுந்தோ ஹோதி படா ஹுந்தோ ஹோதி படா ஹாந்தலரே கேத்தெடரே ஹாலா படா ஹுந்தோ ஹோதி படா ஹாந்தா ஹூரா படா ஹுந்தோரு ஹூரே கே ஷன்டலரா படா ஹூதோ ஹோதி பலா ஹாதா ஹுந்தோரு ஹூரா ஹாலா பரி ஹாந்தா ஹூரா படா. சிலர் கமெண்ட் போட்டிருக்கீங்க, அந்த கமெண்ட் நல்லா வாசிக்க முடியல, ஸ்கிரீன் டச் பண்ண அது ஓப்பன் ஆக மாட்டேங்குது. 19 கமெண்ட்ஸ் ஏதோ வந்திருக்கு, மன்னிச்சுக்கோங்க, அதனால வாசிக்க முடியல. ஷகாலா பரி ஹாதா ஹுந்தோ ஹோதி பலா ஹாந்தா ஹூரா படா ஹுந்தோ ஹோதி பலா ஹுந்தோ ஹோதி படா ஹாந்தரே நான் இன்னொரு போன்ல லாகின் பண்றேன். ஷெகே பாலா ஹுந்தோரு கோரி பனா ஹாந்தா ஹூரா படா ஹுந்தோ ஹோதி பலா ஹாதா ஹாந்தரே கேதே ஹேதே பனா ஹுந்தோ ஹோதி பலா ஹாதா ஹுந்தோ ஹோதி பலா ஹாந்தரே கேதே பனா ஹுந்தோரு Keshen kele bara kudo huda hula bara hada huntoro hole bara keterere bana hashan telere keterere bana hunto hudi bana hanta huda bana keterere bana hunto huri bala hanta hura bala hashan tarare ke kala kari kala bari hanta hura bana hunto hudi bana handarare ke delere bana hunto hudi bana handa huri bala kashan telere bana huntoro
ke kala kari ke mana ka shentele re bana hunto hodi bana hada huda bara hala bare ke dana na gandara ri hala bari he shentele re bana hunto roro ora haula bara hunto hodi bana hanta hura bana hunto roro ho shentele re bana hunto hodi bala hada huda hura hunto roro hola hada huda bari hala bari hada hudo hodi bara hada hara handara Keterere bana hunto hola bara hunto hori balaha shankantarare heke banaka shantalari kantarare ஹாலாபாரா ஹூஷன்டரே. நாம் ஒரு அதிகாரத்தை வாசிச்சு அதை நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன பண்றோம், டிக்ளேர் பண்ணி நம்ம இந்த பிரேயரை முடிக்க போறோம். இன்னைக்கு நாம சங்கீதம் 128வது அதிகாரத்தை நம்ம என்ன பண்ண போறோம், வாசிச்சு அதை நம்ம வாழ்க்கையில டிக்ளேர் பண்ண போறோம். நான் போன மீட்டிங்லேயே சொல்லியிருந்தேன், அந்நிய பாஷை பேசும்போது உங்களுடைய ஸ்பிரிட்டை ரீசார்ஜ் பண்ணிடுறீங்க. உங்க வார்த்தைக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க, அந்நிய பாஷை பேசி முடிச்சு நீங்க பேச போகிற வார்த்தை ரொம்ப பலமுள்ள வார்த்தையா இருக்கும். அது ரொம்ப எஃபெக்டிவான வேர்டா இருக்கும். அதனால ஒரு நல்ல ஒரு வாக்கு தத்தத்தை எடுத்து நீங்க டிக்ளேர் பண்ணலாம். தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் பேசுறதுக்கு பதிலாக தேவனுடைய வார்த்தையை நீங்க டிக்ளேர் பண்ணீங்கன்னா அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில மிக சீக்கிரத்துல அதிபயங்கரமாக நிறைவேறும். நாம வாசிப்போம் சங்கீதம் 128. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன், நான் அவர் வழிகளில் நடக்கிறவன், நான் பாக்கியவான். இது உங்க வாயை திறந்து சொல்லுங்க. நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன், நான் அவர் வழிகளில் நடக்கிறவன், நான் பாக்கியவான். பாக்கியவான்னா ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். 2வது வசனம், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகும். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். சொல்லுங்க, என்னுடைய கையின் பிரயாசத்தை நான் சாப்பிடுவேன். நான் யாரிடத்திலையும் கையேந்தி நிக்கிற நிலை எனக்கு வராது. என் கையின் பிரயாசத்தை நான் சாப்பிடுவேன். எபேசியர்ல வாசிச்சது போல குறைச்சொல்லுள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தன் கைகளினாலே நலமான வேலை செய்ய கடவன். நான் மட்டும் சாப்பிட மாட்டேன், மற்றவர்களுக்கும் கொடுத்து அவர்களையும் சாப்பிட வச்சு மற்றவங்களை ஆசீர்வதிக்கிற லெவலுக்கு என்னுடைய கையின் பிரயாசம் இருக்கும். எனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தய சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். சொல்லுங்க, மனைவி, இது பையன் அறிக்கை பண்ணும்போது மனைவி. இந்த மீட்டிங்ல நிறைய பேர் லேடிஸ் வந்திருக்கீங்க, என்ன பண்றது? நான் சொல்லுங்க, நீங்க மனைவியா இருக்கும்போது நான் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பேன். என் பிள்ளைகள் என் பந்தய சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். பையனா இருக்கீங்க அப்படின்னா நீங்க இப்படி அறிக்கை பண்ணலாம். என் மனைவி என் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். என் பிள்ளைகள் என் பந்தய சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். சொல்லுங்க, என் மகன் என் மகள் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். என் மனைவி கனித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். நீங்க மனைவியா இருந்தீங்கன்னா நான் கனித்தரும் திராட்சை கொடியா இருப்பேன். நீங்க பையனா இருந்தீங்கன்னா என் மனைவி கனித்தரும் திராட்சை கொடியா இருப்பாள் அப்படின்னு அறிக்கை பண்ணுங்க. இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். நான் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன், நான் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவேன். கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். அந்த காலத்துல எருசலேம் அவங்க வாழுகிற இடம். அதனால அவங்க ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய்னா எந்த அர்த்தம்னா, அவங்க வாழுகிற தேசத்துல அவங்க மட்டும் செழித்திருக்க மாட்டாங்களாம், அந்த தேசமே செழித்திருப்பதை அவங்களும் செழித்திருப்பாங்க, அந்த தேசமே செழித்திருப்பதை பார்ப்பார்களா. அவங்க மனைவி கனித்தரும் மனைவியா இருப்பாங்களாம். அவங்க பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்களாம். அடுத்து பாருங்க, நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். என்னுடைய சந்ததியை மட்டும் இல்ல, என்னுடைய சந்ததியின் சந்ததியை நான் பார்ப்பேன். சொல்லுங்க, நான் என்னுடைய சந்ததியை மட்டும் இல்ல, என்னுடைய சந்ததியின் சந்ததியை நான் பார்ப்பேன். இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பேன். என்னுடைய தேசத்துல, இந்திய தேசத்துல நான் ஒரு சமாதானத்தை காண்பேன். அது இஸ்ரவேல்ல இருக்கும் போது எழுதுனது. அதனால இஸ்ரவேலின் சமாதானத்தை, நான் இந்திய தேசத்தில் ஒரு சமாதானத்தை காண்பேன். என்னுடைய வீட்டிலே நான் ஒரு சமாதானத்தை காண்பேன். என் பிள்ளை ரட்சிக்கப்பட்டதை நான் காண்பேன். என் பிள்ளை ஆரோக்கியமா இருப்பதை காண்பேன். என்னுடைய மனைவி கனித்தரும் திராட்சை கொடியா இருப்பாள். என்னுடைய பிள்ளைகள் என் வீட்டை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். என் கையின் பிரயாசத்தை நான் சாப்பிடுவேன். எனக்கு நன்மையும் பாக்கியமும் உண்டாயிருக்கும். நான் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன், நான் பாக்கியவான், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். என்னுடைய வாழ்க்கை சிறந்த தரம் உள்ள வாழ்க்கையாய் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்கும்.
நான் இவ்வளவு நேரம் அந்நிய பாஷை பேசினது நிமித்தம் எனக்குள்ள இருக்கிற டுனாமிஸ் பவரை நான் அன்லாக் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கேன். எனக்குள்ள என் இருதயத்துல ஊற்றப்பட்டிருக்கிற ஆவியானுடைய அன்பை நான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். செல்ஃப் கண்ட்ரோலை நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன். என்னுடைய வார்த்தைகளிலே, என்னுடைய செயல்களிலே நான் செல்ஃப் கண்ட்ரோலை நான் பெற்றிருக்கிறேன். இன்னும் அதிகமாய் நான் அந்நிய பாஷை பேசி நான் எனக்குள்ள இருக்கிற டுனாமிஸ் பவரை நான் ரிலீஸ் பண்ண போறேன். இன்னும் அதிகமா ஆவியானவர் என் இருதயத்துல ஊட்டு இருக்கிற அந்த அன்பை நான் ரிலீஸ் பண்ண போறேன். இன்னும் அதிகமா நான் அந்நிய பாஷை பேசி செல்ஃப் கண்ட்ரோல்டு மனுஷனாய், செல்ஃப் டிசிப்ளின்டு மனுஷனாய் நான் மாறப் போகிறேன். பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை நான் அதிகமாய் பேச போகிறேன். நான் அந்நிய பாஷை பேசினது எனக்கு பக்தி விருத்தி உண்டாகி இருக்கிறது. நான் அந்நிய பாஷை பேசின போது என்னுடைய சரீரத்தில் ஆவியானவர் கிரியை செய்து என்னுடைய சரீர உறுப்புகளை சுகமாக்கி இருக்கிறார். என்னுடைய மகளுக்கு பாதுகாப்பை கட்டளையிட்டு இருக்கிறார். அவள் ரட்சிக்கப்படுவதற்கான காரியங்களை ஆவியானவர் என் மூலமாய் ஜெபம் செய்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கை துணை, என்னுடைய மகனுக்கான வாழ்க்கை துணை, என்னுடைய மகளுக்கான வாழ்க்கை துணை ஆவியானவர் கிரியை செய்து அவருடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறார். எது சரி, எது தவறு, எந்த காரியத்தை செய்ய வேண்டும், எந்த காரியத்தை செய்யக்கூடாதுன்ற கைடன்ஸை நீங்க ஆவியானவர் மூலமாய் நீங்க பெற்றுக்கொண்டிருக்கிறீங்க அந்நிய பாஷை பேசும்போது. இது உங்களுடைய மாற்றத்தினால், இது உங்களுடைய செழிப்பினால், இது உங்களுடைய ஆரோக்கியத்தினால். நீங்க அந்நிய பாஷை பேசினது நல்லது. நீங்க அந்நிய பாஷை ஜபத்தில் நீங்க கலந்து கொண்டது நல்லது. ஒரு வல்லமையை நீங்க ரிலீஸ் பண்ணிருக்கீங்க உங்க வாழ்க்கைக்குள்ள. ஒரு அகாப்பே அன்பை நீங்க ரிலீஸ் பண்ணிருக்கீங்க. பிரயோஜனமான அந்நிய பாஷைய ஒரு வரமா ஃப்ரீ கிஃப்டா ஆண்டவர் கிருபையா கொடுத்திருக்காரு. ஆவியானவரே அதற்காய் ஸ்தோத்திரம். அப்பா, உங்களுடைய ஃப்ரீ கிஃப்டுக்காய் நன்றி. உங்களுடைய ஃப்ரீ கிஃப்டுக்காய் நன்றி. அப்பா, இந்த அந்நிய பாஷை மூலமா எங்க வாழ்க்கையில நிறைய காரியங்களை நாங்க மாற்றத்தை காண போகிறோம். ஆல்ரெடி நிறைய காரியத்தை காண்டு இருக்கோம். அதற்காய் நன்றி. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமேன், ஆமேன், ஆமேன். இப்பொழுது இந்த ஜபம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்கு, இன்னைக்கு பேசப்பட்ட வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கு அப்படின்னு நீங்க உணர்ந்தீங்கன்னா, நீங்க நிச்சயமா எங்களுடைய ஊழியத்துல உங்களுடைய காணிக்கைகளை நீங்க விதைக்கலாம். விதைக்கும் போது நாம் இன்னும் தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்வதற்கு நீங்கள் விதைக்கிற பணம் பிரயோஜனமா இருக்கும். நான் சொல்றேன், நீங்க தேவனுடைய ராஜ்யத்துல விதைக்கும் போது நிச்சயமா 100 மடங்கு ஆசீர்வாதத்தை, அறுவடையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். விதைத்தவர்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு நான் இந்த மீட்டிங்கை முடிக்கிறேன். அன்புள்ள தகப்பனே, விதைத்த ஒவ்வொருவரையும் இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். அப்பா, அவங்க தேவனோட பார்ட்னர் பண்ணியிருக்காங்க நம்முடைய ராஜ்யத்திற்கு. அவங்க விதைக்கும் போது அப்பா, அவங்க பார்ட்னர் பண்ணியிருக்கிறதுனால அவங்களுடைய பொருளாதாரத்துல நீங்க வேலை செஞ்சு அவங்களுடைய பொருளாதாரத்துல ஒரு பெருக்கத்தை நீங்க உண்டு பண்ணுறீங்க. அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். அப்ப அவங்க சரீரத்துல பலவீனத்தோட இருந்து விதைத்திருந்தாங்கன்னா அந்த பலவீனம் எல்லாம் சுகம் உண்டாகட்டும். அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு இனி ₹1 கூட அவங்க செலவு பண்ணக்கூடாது. அவங்க மகளோ ஏதோ ஒரு வியாதியில இருந்திருந்தாங்கன்னா அது அவங்களுக்கு சுகமாகட்டும். அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு இன்னும் ₹1 கூட செலவு பண்ணக்கூடாது ஆண்டவர். ஏன்னா அவங்க தேவனுடைய ராஜ்யத்துக்காக பார்ட்னரிங் பண்ணியிருக்காங்க. அப்ப தேவனுடைய ராஜ்யத்துக்காக பார்ட்னரிங் பண்ணனுடைய வாழ்க்கையில எந்த ஒரு குறைவும் இருக்கக்கூடாது. அப்பா, அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you everyone. God bless you. Thank you.